So we'll now deal with allowances. So allowances நாலு பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். Okay. So I'm going to discuss all the allowances here. Now, allowances in சொன்னால் for any additional contribution done by the employee for the employer, additional contribution இருக்கலாம், maybe something not related to his own regular activity, related to the official requirementக்காக அடிஷ்னலாக பண்ணுறார். திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் வெளியூருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை அடிஷ்னலாக அசைன் பண்ணுறாங்க. சார் போயிட்டு வரதுக்கு பஸ் ஃபேர் தந்துடுறோம், அங்கே ஸ்டே பண்ணுமே, அக்காமடேஷன்ஸுக்கான காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், ஃபுட் அண்டு அதர் திங்ஸ் ஆர் தேர், ஐ வில் பே ஃபார் தட் ஆல்சோ. நீங்கள் சொல்கிறத என்னால் தனியாக செய்ய முடியாது, யாராவது கூலிக்கு 2-3 ஆளுங்க வேணும் வச்சுக்கோ, யூ கேன் ஹேவ் த ஹெல்ப்பர். ஸோ சம் அடிஷ்னல் rather than the regular activity, some additional work for the official purpose if you are doing, and for that any allowances is given will be considered as allowances here. அது இல்லாமல் சில ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. சார் ஆஃபீஸ் ரொம்ப இன்டீரியராக இருக்குது, ஃபேக்ட்ரி ரொம்ப இன்டீரியராக இருக்குது, இங்கே வந்து நான் தங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அடிஷ்னல் செலவாகுது, என்னோட ஹோம் டவுனாக இருந்தால் சீப்பர், ஃபுட்டுக்கு எல்லாம் செலவாகுது, ஓகே டிஃபனுக்குன்னு ஒரு அலவன்ஸ் கொடுத்துட்றேன், வீடு ஒன்று வாங்கி தங்கிக்கோ, வாடகை எவ்வளவோ அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாமே அலவன்சஸில் வரும். இப்போ இந்த அலவன்சஸில் சம் எக்ஸ்டென்ட் வில் பி கன்சிடர் as exempted, some extent is taxable, in some cases partially exempted, in some cases it is exempted only in the default tax regime, but if you are means if you are opting out of the default tax regime கிடையாது. So these are the cases you have to study. Allowances under section 10 class 7, 14 and 45 இதெல்லாமே exempted வரும். We'll see that later on. Subsequent one after one பார்க்கலாம். அலவன்சஸில் நம்ம 4 விதமான அலவன்சஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகே, 4 types. Taxable. Okay. In case of default tax regime or optional tax regime, இதுலேயும் taxable. ஓகே, சில கேஸில் ரெண்டாவது வெரைட்டி அலவன்சஸ் taxability. டிஃபால்ட்டில் taxable, ஆப்ஷனில் exempted. Okay, some cases some allowances are there exempted under default as well as optional, ரெண்டுலையுமே exemption கொடுக்கலாம். Okay, another case taxable. Okay, defaultல yes taxable only, but optionல பொறுத்த வரைக்கும் exempt up to a limit. Rule 2BB ல கொடுத்திருப்பாங்க. அதே சமயத்தில் HRA கேஸ் இதெல்லாம் வந்து some extent வரைக்கும் exempted, அதுக்கு மேலே போச்சுன்னா taxable அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த செட் ஆஃப் அலவன்சஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செட்டு, இது எல்லாமே எப்போதுமே டேக்ஸபிள், நீங்கள் கவலையப்பட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அதில் என்ன இருக்குது, டியர்னஸ் அலவன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த அலவன்சஸில் ஒன்று தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். டியர்னஸ் அலவன்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸபிள்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது தவிர வேறு என்னென்ன அலவன்சஸ் இருக்குது ஒரு ஐடியாவுக்காக தெரிஞ்சுங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், 14 லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னு சொன்னாக்கா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சௌரியம். உங்களுக்கு வேலைக்கு செலக்ட் பண்ண பிறகு உனக்கு என்னப்பா வேணும்னு முதலாளி கேட்டால் சொல்ல தெரியணும்ல, அட்லீஸ்ட்டு வாய் திறந்து கேட்க தெரியணும்ல அட்லீஸ்ட்டு. இதெல்லாம் கொடுங்கன்னு, இதெல்லாம் இருக்கா நமக்கு கேட்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் படிங்க, நாட் ஃபார் யுவர் எக்ஸாம் பர்பஸ். ஸோ ஃபஸ்ட்டு டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ்னால் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டேன், சொல்லி கொடுத்துருக்குறேன். டியர் அப்படிங்கிறது ப்ரைஸஸ் ஆர் காஸ்ட்லியர், அதுக்காக நம்ம கொடுக்குறது டியர்னஸ் அலவன்ஸ். வி ஆல்ரெடி ஸ்டடிட் தட். அண்டு ட்ரிச்சியில் இருக்கும்போது ஒரு சேலரி அவங்கள பெங்களூரில் போஸ்டிங் போட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க சார், பெங்களூரில் எல்லாம் விலாசிகள் ஜாஸ்தி சார், இதே ரேட்டை கொடுத்தா என்னால் கட்டுப்படி ஆகாது. ஓகே, அந்த மாதிரி சிட்டி டு சிட்டி ஒரு சிட்டியோ இல்லை மெட்ரோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இடத்துக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. திரும்பவும் நீங்கள் ட்ரிச்சிக்கு வரும்போது அதை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கால் சிட்டி காம்பன்செட்ரி அலவன்ஸ், சிசிஇ, சிட்டி காம்பன்செட்ரி அலவன்சஸ். அதே சமயத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது சார், சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாக்கா தேர் மே பி லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ், அதுக்காக ஒரு அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது வச்சுன்னா போய் டாக்டர் விற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். அண்டு லஞ்ச், டிஃபன், டின்னர் இதுக்கான அலவன்சஸ் கொடுக்கலாம். வார்டன் அலவன்சஸ், உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லைனா நாமினல் ரேட்டுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. குவார்ட்டர்ஸ் கொடுத்தா போதுமா சார், எனக்கு ஒரு வார்டன் வேணும், கார்டனர் வேணும், அதே சமயத்தில் குக்கு ஒன்று வேணும், கேட்கலாமா சார்? இதெல்லாம் என்ன அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு முதலாளி உங்களுக்கு வயபிளாக இருக்கிறான்னு பாருங்கள், கேட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஒன்றையவே வார்டன் லெவலில் தான்ப்பா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும், பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு உரிமைகள் இருக்குது. ஸோ யூ ஹேவ் த ரைட்ஸ் டு கெட் ஆல் திஸ் ப்ரிவிலேஜஸ் இஃப் யூ ஆர் பீயிங் த ஹையர் போஸ்ட். வார்டன் அலவன்சஸ் அண்ட் நான் ப்ராக்டிசிங் அலவன்சஸ். நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, மிஸ்டர் எக்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஓகே, ஸோ Mr. X serves for Apollo Hospital. Okay. Mr. X, otherwise Dr. X. Okay. Dr. X rendering his doctor service to Apollo Hospital and gets what? Salary. Gets a salary. Salary-ஓ அல்லது ஃபீஸோ ஆர் அப்ரிசியேஷன் போனஸோ ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். எவ்வளோ பேஷண்ட் அட்டன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பந்தாவாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக தான் கொடுப்பான். ஓகே, ஸ்டார் கிளாஸ் பேக்கேஜ் மாதிரி. உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம், என்ன பேக்கேஜ் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ உங்கள் பர்ஸில் என்ன பேக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் அப்போ ஏ கிளாஸ், பி கிளாஸ். இப்போல்லாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் இந்த ஒரு ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல் ஸ்டைலுக்கு என்ன இருக்குன்னா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. காலிங் பில் அடித்தா ஆளுங்க நிற்பாங்க, உங்களுக்கு கிளியராக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் ஃபுட்டு வச்சுருவாங்க. முடியலையா ஊட்டி விட்ருவாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ குளிப்பாட்டி விட்ருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, நான் 2 முறை ஹாஸ்பிட்டலில் படுத்து எழுந்திரிச்சு வந்திருக்கிறேன், அதான் எனக்கு தெரியும். ஓகே, அப்போ தான் லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த ஸ்டார் கிளாஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன வித்தியாசம். சும்மா இல்லாமல் நான் ஒரு கார் லோன் வேணும்ப்பா, ஒரு கார் வாங்கணும், லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். பேங்கர் உடனே லோன் தானே உங்களுக்கு இல்லாதான்னு லோனை கொடுத்துட்டார். சார் நான் உங்களுக்கு ஒரு லோன் செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுங்க. உங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்கிங்க, ஒரு எஃப்டி போடுங்க. எஃப்டி போடுறதுக்கு பணம் இருந்தால் நான் ஏன் சார் லோன் வாங்குறேன் அப்படின்னு. அப்புறம் நான் ஒன்று கேட்டேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இருக்குது சார் அப்படின்னா போட்டு விட்டேன். 2 வருஷம் போட்டிருப்பேன், அது அவருக்காக தான் போட்டேன். 3ஆவது வருஷம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டேன் கோவிட் டயத்தில். எனக்கு தெரியாது, போய் படுத்து முடிச்சு எல்லாம் கிளம்பி வந்து 5 லட்ச ரூபா பில்லு. அப்புறமேட்டு ரெனிவல் டேட் வந்துருச்சு. ரெனிவல் டேட் சார் எங்கே சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, எடுக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பா சார் உங்களுக்கு கிளைம் உண்டுண்ணா. ஓ அப்படி வேறையா, அவனா மாட்டிக்கிட்டு அவனா எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிளைம் கொடுத்தாங்க, அது 5 லட்சத்துக்கு. அதுக்கு திரும்ப இப்போ 1.25 லட்ச ரூபா கொடுத்தாங்க. நல்லா சௌரியமாக தான் இருக்குது. 4 லட்ச ரூபா இந்த ஸ்டார் கிளாஸ் ஹோட்டலில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சோத்தெல்லாம் போட்டுருவாங்க, ஆனால் கொஞ்சமாக போடுவோம். ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்களோ அது 3 வேலை சேர்த்து பிரித்து போட்டுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, அதிகம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறமேட்டு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. ஒரு நாள் சரியான பசி, என்ன பண்ணிட்டேன், பிஸ்கெட் வேணும்னு கேட்டுவிட்டேன். அவனுக்கு பாட்டு பிஸ்கெட் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் அடிஷ்னலாக பசிக்குதுன்னு. நான் 3 மணிக்கு 2 மணிக்கெலாம் தூக்கம் தெளிஞ்சு போச்சு. 4 மணி 5 மணிக்கு உட்காந்து ஒரு ஃபுல் கட்டு விட்டேன். எனக்கு தெரியாமல் போச்சு. 6:30 மணி 7 மணிக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவானுங்க. இதெல்லாம் ரெகுலர் ப்ராசஸ். பிளட் டெஸ்ட் பார்த்தா சுகர் ஏறிட்டு இருக்கு, இன்சுலினும் போடுறான். என்னது இன்சுலின் அப்படின்னு. அப்புறம் லஞ்சில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குலாப் ஜாமுன் 2 நாளைக்கு ஒரு நாள் வைப்பான், அன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான்.
ஏன்னா குலாப் ஜாமுன் உங்களுக்கு இன்னைக்கு சுகர் இருக்குது சார், அடப்பாங்களா எனக்கு பை டிஃபால்ட் சுகர் கிடையாது அப்படின்னு. இல்லை நாங்கள் கொடுக்குற மெடிசனுக்கு எல்லாமே வரும் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ தட் அக்ரிவேட்ஸ் த சுகர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் தே செல் த ப்ராடக்ட் ஆக்சுவலி. இது இந்த பேக்கேஜை அதுக்குள்ளே இந்த பேக்கேஜ் போங்க சார், உங்களுக்கு சௌரியமாக இருக்கும், கொஞ்சம் தானே சார் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக விற்பாங்க. இது மாதிரி தெர் இஸ் அ டார்கெட் ஃபார் த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஆல்சோ. இப்போ கூட யூடியூப்பில் டாக்டர் பால் அப்படிங்கிற ஒரு பேசுவார், அடிக்கடி பார்த்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு டிசீஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, பேராசிட்டமால் கொடுத்தா போதும் க்யூர் ஆகிடும். நான் பேராசிட்டமால் போதும்ப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். நேராக போய் சீஃப் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியல, வெறும் பேராசிட்டமால் தான் கொடுக்குறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அலர்ட் ஆகிட்டேன், யார் வந்தாலும் மினிமம் 2000 ரூபாய் பில் பண்ணணும், எனக்கு 30% கமிஷன் வரும். ஸோ எப்படியெல்லாம் இன்னைக்கு பாருங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் இஸ் அ டிஃப்ரெண்ட் கார்பரேட் லெவல் பிஸ்னஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்ஸ் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ணுறாரு, அதுக்கு சேலரி வாங்குறாரு. சும்மா இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் டாக்டர் எக்ஸ் கிளினிக்னு ஒன்று போட்டு நடத்துகிறார். ஓகே, ஸோ பேஷண்ட் கிட்ட என்ன சொல்கிறாரு, பேஷண்ட் கிட்ட இங்கே வாங்க, அங்கே போனால் காஸ்ட்லி, இவரே பேசுவார். இங்கே போனாக்க உங்களுக்கு 500 ரூபா கன்சல்டன்சி, என்கிட்ட வந்தீங்கன்னா 300 ரூபாய் கன்சல்டன்சி. அப்போ அப்போலோக்கு அவரே ஆப் வச்ச மாதிரி ஆகிடும். தேர் மே பி லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே பார் என்கிட்ட வேலை செய்கிறல்ல, இதுக்கு உனக்கு மாதம் 5 லட்சம் சேலரி. ஓகே சார், இந்த கிளினிக்கை க்ளோஸ் பண்ணு, தனியாக நடத்தக்கூடாது, அப்படி நடத்தாமல் இருக்கிறதுக்கு உனக்கு இன்னொரு 2 லட்சம் தரேன். அதுக்கு பேர் நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். யூ ஷுட் நாட் ப்ராக்டிஸ் யுவர் டாக்டர் ஸ்கில் ஆர் டாக்டர் ப்ரொஃபஷனல் செப்பரேட்லி அதர் தென் த சர்வீஸ் ரெண்டட் டு த அப்போலோ ஹாஸ்பிட்டல். வேறு யாரும் தனியாக நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், யூ ஷுட் நாட் டூ தட். இது வந்து டாக்டருக்கு மட்டும் கிடையாது, லாயர்ஸ், அட்வொகேட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்ட் சம்வே தென் யூ ஷுட் நாட் டூ இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ். ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக கொடுக்குற அலவன்சஸ் பேர் நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். 5 lakhs டேக்ஸபிள், 2 lakhs டேக்ஸபிள், ரெண்டுமே டேக்ஸபிள் தான். ஃபேமிலி அலவன்சஸ், இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, துபாயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு சார் நான் 3 வருஷம் ஆயிடுச்சு நான் ரிசைன் பண்ணுறேன், ஏன் ஃபேமிலியை விட்டு நான் தனியாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் ஃபேமிலியோடு இருக்கேன். கவலைப்படாத, ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டு அடிஷனல் செலவு என்ன இருக்கோ அதுக்கு நான் அலவன்ஸ் கொடுத்துறேன்பாங்க. ஸோ தட் இஸ் கால் ஃபேமிலி அலவன்சஸ். ஸோ there is an additional expenses you have to spend for your family if you are bringing that family to your workplace, right? அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் கேட்கும்போது நியாயமாக கேட்கணும். நீங்கள் வேலை செய்கிறதே ஒரு 5000 6000 ரூபாய் வேலை செய்கிறீங்க, ஏன் குடும்பத்துக்கும் சேர்த்து அப்படின்னா அவன் உடனே சொல்கிறேன், நான் உனக்கு மட்டும் தான் சேலரி கொடுத்தா குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன்றார். ஸோ இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ஆஸ்கிங் இன் தட் வே தென் யூ வில் பி கெட்டிங் த ஃபேமிலி அலவன்சஸ். தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் taxable fully. ஓவர் டைம் அலவன்சஸ், 6 மணியோட ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன், அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. டெபுடேஷன் அலவன்சஸ். ஸோ உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனில் டெம்பரவரியாக போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த இன்னொரு லொக்கேஷனில் போஸ்ட் பண்ணதெல்லாம் அடிஷனல் செலவு ஆகுது இல்லையா, அதுக்காக ஒரு அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது பேர் டெபுடேஷன் அலவன்சஸ். ஸோ ப்ராப்ளி யூ ஆர் ஒர்க்கிங் இன் ட்ரிச்சி, சடன்லி ஃபார் சம்டைம்ஸ் யூ மே பி போஸ்டட் இன் கும்பகோணம் ஃபார் 3 months. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து ரிசைன் பண்ணிட்டார், அவர் ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படி பண்ணாக்க அது பேர் டெபுடேஷன். ஸோ அந்த டெபுடேஷனில் அந்த 3 monthsக்கு வந்து அடிஷனல் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தட் இஸ் டெபுடேஷன் அலவன்ஸ் ஆல்சோ டேக்ஸபிள். ஆனால் இப்போ ஐடியில் எல்லாம் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் தெரியும் தெரியல, ஆன் சைட் ஆஃப் சைட்டும்பாங்க, ஃபாரின் ட்ரிப்பும்பாங்க. ஃபாரின் ட்ரிப்பு கிடச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம்னா, இந்தியாவில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், திடீர்னு அவருக்கு யூஎஸில் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறதுக்கு டெபுடேஷன் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், இந்தியாவிலையும் சம்பளம் அங்கேயும் சம்பளம், டபுள் சம்பளம். ஸோ இங்கே தனியாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், அங்கே ஒர்க் பண்ணதுக்கு தனியாக கிரெடிட் ஆகும், 2 அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதனால் ஒரு டெபுடேஷன் ஒரு ஆன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு வீடு கட்டிடுவானுங்க. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு உண்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ பீங் டேக்ஸபிள் ஹியர். சேலரி மட்டும்தான் சார் எங்களுக்கு தெரியும், அதே நாங்கள் 20,000 கொடுங்கன்னு சொன்னால் டிமாண்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒழுங்கு சொல்கிறீங்களே சார், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒழுங்காக பாஸ் பண்ணுங்க கோர்ஸாக கிடைக்கும், ரைட்? சர்வெண்ட் அலவன்சஸ். ஸோ எப்படி நம்ம இங்கே வார்டன் அலவன்ஸ் வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி யூ கேன் கெட் த சர்வெண்ட் அலவன்ஸ் ஆல்சோ. இன்டரிம் அலவன்சஸ் ஸ்டாண்ட் பை சம்டைம்ஸுக்கு, சம்டைம்ஸ் ஃபார் அஃபிஷியல் ஒர்க்குக்காக அடிஷ்னலாக கொடுக்குறது. ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து அடிஷ்னலாக பண்ணுறீங்க, ஓகே, கம்பெனியில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட், ஓகே, ரெகுலர் ஆக்டிவிட்டி தவிர ஒரு சின்னதாக ஒரு கம்பெனிக்காக ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க, இட்ஸ் அ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறதுக்கு தே மேக் யூ த அலவன்சஸ். காலேஜில் லெக்சரர்ஸாக இருக்கிறவங்க யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், நான் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன், ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு, ஓகே, எந்த ப்ராடக்ட் பெட்டராக இருக்குது, இந்த ப்ராடக்ட்னால
எந்த அளவுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸில் வரும். ப்ராஜெக்ட் அலவன்ஸ் தட் எனி அலவன்ஸ் யூ கெட் இஸ் ஆல்சோ பி டாக்ஸபிள். டெலிஃபோன் வச்சிருந்தால் அதுக்கான அலவன்சஸ். அண்ட் ஃபைனலி என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் ஆல்சோ பி கன்சிடர் அஸ் டாக்ஸபிள் ஒன். பட் இதை வந்து நம்ம வேற மாதிரி பார்க்கணும், டிடக்ஷன்ஸ்லையும் பார்க்கணும். ஓகே, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா இஃப் யூ ஆர் பீங் இன் த ஹை எண்ட் போஸ்டிங், ஓகே, உங்களை பார்க்குறதுக்கு பல பெரிய பெரிய டெலிகேட்ஸ்லாம் வருவாங்க. டெலிகேட்ஸ்லாம் வரும்போது அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் சம் கேஷ்யூஸ் அண்ட் டீ. நமக்கே கிடைக்காது சார், வரவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள வந்து கஜோல் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு மேனேஜ் தெம். அவங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, அது கொடுத்தாங்கன்னா அது பேர் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ். யூஸ்வலி தட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரைட்? கெஸ்ட் மாதிரி வராங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக செய்கிற செலவுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட பைசா கொடுத்தோம்னா அது பேர் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ். இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 16 class 2. We'll see that later on, deduction chapter. Is that clear? So these are the allowances we have. இது தவிர எந்த ஒரு கேஷ் அலவன்ஸாக இருந்தாலும் அது எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள் லிஸ்ட்டில் வந்துடும். இட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். யூ நோ நீட் டு மக் அப் திஸ். ஒரு அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது, அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளில் வாட் ஆர் தட் ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸஸ் நாலேஜ் எழுதுனா போதுமானது. அந்த மாதிரி டேட்டா கேட்கறது இல்லை. இஸ் தட் கிளியர்? நவ் ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜிம்ல மட்டும் எக்ஸம்ட் ஆகக்கூடிய அலவன்சஸ். ஸோ யூ ஹேவ் டிஃபால்ட் டாக்ஸ் ரீஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC class 1A, or you shift out of that 115 BAC 1A இருந்து ஷிஃப்ட் அவுட் ஆகுறீங்க. ரெண்டு, இன்னைக்கு இதுதான் நம்ம டிஃபால்ட் டாக்ஸ் ரீஜிம் சொல்லுவாங்க. இது ஷிஃப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டாக்ஸ் ரீஜிம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த 4 அலவன்சஸ் லிஸ்ட் பண்ண 4 அலவன்சஸ் எப்பொழுதுமே டிஃபால்ட் டாக்ஸ் ரீஜிம்ல டாக்ஸபிள். இதில் ஃபுல்லி எக்ஸம்ப்ட். ஓகே, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னாக்க சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். ஓகே, வேர் த அலவன்சஸ் ஆஸ் பர் த ஜட்ஜஸ் ஆக்ட், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆக்ட்ல இருக்கும். அந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட அலவன்சஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கோ ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கோ கொடுத்திருந்தால் எக்ஸம்ப்டட் இஃப் யூ ஆர் ஆக்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டாக்ஸ் ரீஜிம். ஓகே, ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜிம்ல எக்ஸம்ப்டட். இதுவே நீங்க 115 BAC குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபுல்லா யூ ஹேவ் டு பே த டாக்ஸ். அண்ட் சம்ஷுவரி அலவன்சஸ் given to high court and supreme court judges, சம்ஷுவரி அலவன்சஸ் அதுவும் அதே மாதிரி தான் ஃபெசிலிட்டேட் த கெஸ்ட், அதுக்காக கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் வந்து அதை நம்ம இப்போ பார்த்தோமா இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் மாதிரி. ஸோ இதுவும் சம்ஷுவரி அலவன்சஸ் இஸ் an entertainment allowances. High court judges and supreme court judges will get lots of visitors or high end delegates. அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக we have to give them some probably snacks and all. ஸோ அதுக்காக கொடுக்குற அலவன்சஸ் சம்ஷுவரி அலவன்சஸ் that is completely exempted. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஜட்ஜஸ் அண்டர் ஆர்டிகல் 222 class 2 இந்த ஆர்டிக்கலில் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி காம்பன்சேட்டரி அலவன்சஸ் given to the constitutions to the judges இருந்துச்சுன்னா அது fully taxable under default tax regime, but optionல fully exempted. Salary and allowances received by an employee of UNO, United Nation Organizationல எம்ப்ளாயி இருந்து சேலரியோ அலவன்சஸோ வாங்கியிருந்தால் அந்த அலவன்சஸ் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட் UNO எம்ப்ளாயி. ஸோ அப்போ மொதல் 3 ஜட்ஜஸ், இன்னொன்று UNO, அவ்வளோ இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜட்ஜஸ், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய allowances as per the Judges Act, allowances named as sumptuary allowances and compensatory allowances constitution to judges, அது UNO எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். இந்த 4 அலவன்சஸ் 115 BACல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தால் எக்ஸம்ப்டட், அதர்வைஸ் இட் இஸ் taxable. Is that clear? ஸோ 2 செட்டு நம்ம பார்த்துட்டோம். ஃபுல்லி டாக்ஸபிள் செட்டு பார்த்தோம். ஓகே, டாக்ஸபிள் ஒன்லி இன் டிஃபால்ட், ஆப்ஷனில் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கிளியர்? ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கு? ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், தென் UNO எம்ப்ளாயிஸ், முடிஞ்சு போச்சு. அண்ட் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அலவன்சஸ் என்னென்ன இருக்கு? ஃபுல்லி எக்ஸம்ப்டட் யாராக இருந்தாலும் சரி, 115 BACல வந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வந்தாலும் சரி, எக்ஸம்ஷன் அலவன்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as you know that section 10 class
7 நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம். என்னது? கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஃபாரின்ல இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடிய எம்பசியில் இருக்கிறவங்க, ஹை கமிஷன்ஸ், இவங்கெல்லாம் அவங்களுக்கு சேலரி கொடுத்திருந்தால் அது டீம் டு அக்ரூ ஒன்லி இன் இந்தியா டாக்ஸபிள். பட் சேலரி தவிர அலவன்சஸ் கொடுத்திருந்தால் அந்த அலவன்சஸ் வந்து நம்ம என்னவா சொல்லிடலாம்? ஆட்டோமேட்டிக்காக எக்ஸம்டடாக வந்துடும் அண்டர் செக்ஷன் 10 கிளாஸ் 7. எப்போ? எக்ஸம்ட் அண்டர் போத் த டாக்ஸ் ரீஜன். அது தவிர ஸ்பெஷல் அலவன்சஸ் அண்டர் செக்ஷன் 10 கிளாஸ் 14. செக்ஷன் 10 கிளாஸ் 14ல இருக்கக்கூடிய 4 ஸ்பெஷல் அலவன்சஸ் இருக்கு இல்லையா? இந்த 4 ஸ்பெஷல் அலவன்சஸும் exempted under both the tax region. ஓகே, ஆனால் இந்த 4 அலவன்சஸுமே exempted அப்படின்னு சொன்னால் to the extent of actual spending or to the extent of number mentioned. அது ஒவ்வொன்றா பார்த்துருவோம். Now, traveling daily conveyance allowance. XYZ entity of Trichy. இங்கே வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து எம்ப்ளாய்டு. அவரை XYZ சென்னையில் டெபிட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்ட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு. ஸோ டெம்பரவரிலி ஃபார் எ வீக்ஸ் பீரியட் 7 days, ஒரு 7 நாள் மட்டும் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சார் அப்போ நான் திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கே சார், அப்போ திருச்சியிலேருந்து இங்கே சென்னை போகிறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு பேர் ட்ராவலிங் அலவன்சஸ். ஓகே, எதுக்காக செஞ்சேன்? உங்கள் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்காக தான் பண்ணேன், என் பர்சனல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு பண்ணல. போயிட்டு வர்றதுக்கு 10,000 செலவு, 10,000 நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, கேன் பி டிடெக்டபிள் அண்டர் டிஃபால்ட் ஆஸ் வெல் அஸ் ஆப்ஷன், ரெண்டுமே டாக்ஸபிள் கிடையாது. செகண்ட், இங்கே நான் ஸ்டே பண்ணும்போது எனக்கு ஃபுட்டு அகாமடேஷன்லாம் அதையும் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம், டெய்லி அலவன்ஸ். ரைட், இந்த மாதிரி போகாமல் ட்ரிச்சிலேயே லோக்கல் ஒர்க்குக்காக போயிட்டு வரீங்க, போயிட்டு கொரியர் பண்ணிட்டு வாங்க, பார்சல் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. இவர் போயிட்டு வர்றதுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வர்றார். சார் அந்த ஆட்டோ சார்ஜ் தந்துடுறேன், தென் இட் இஸ் கால் கன்வேயன்சஸ் சார்ஜஸ். கன்வேயன்சஸ் இது ரெண்டும் வந்து என்னது? வேறு ஊருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணும்போது போகிறதுக்கான செலவு, அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற நாள் ஆகிற செலவு, ரெண்டுமே என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணீங்க, என்ன அமௌண்ட் ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணீங்க, அது வரைக்கும் எக்ஸம்ப்டட். கன்வேயன்சஸ் வரும்போது அஃபீஷியல் டியூட்டி லோக்கலி யூ ஆர் டூயிங் அவுட் சைட் த ஆஃபீஸ் ப்ரிமிசஸ். லைக் போஸ்ட் பண்ணிட்டு வரேன், ஒரு பார்சல் வந்திருக்கு எடுத்துருவான்னு சொல்கிறாங்க, போய் எடுத்துகிட்டு வரோம். அல்லது ஒரு ப்ரோக்ராம் இந்த பிஸ்னஸுக்காக பண்ண சொல்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு பெரிய அளவு வெளியில் மீட் பண்ணிட்டு வாங்க நம்மளோட பிஸ்னஸுக்காக அப்படின்னா, இது மாதிரி இவர் வெளியே போகிறார் அப்படின்னாக்கா அந்த 1 day or half day வெளியே போய்ட்டு வரதுக்கு ஆட்டோவோ காரோ எடுத்துக்கிறார், அங்கே போகிறதுக்கு செலவாகுது, இதுக்காக கொடுக்கக்கூடியது கன்வேயன்சஸ். ஓகே, சார்ஜஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் த அஃபீஷியல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அலவன்சஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் த அஃபீஷியல் டியூட்டி, இது பேர் கன்வேயன்சஸ் அலவன்ஸ். ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்சஸ். அலவன்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? ஓகே, ஆக்சுவல் ஸ்பெண்டிங் எவ்வளோ? ஓகே, ஸோ அலவன்சஸ் மைனஸ் ஸ்பெண்டிங் இஸ் exempted, balance is taxable. Sorry, allowance to the extent of spending is exempted and balance is taxable. ஸோ இந்த அலவன்சஸ் வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, ஸ்பெண்ட் பண்ணது 12,000 ரூபா, taxable being nil. அதுவே 10,000 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 8,000 ரூபா அப்படின்னு சொன்னால் 2,000 ரூபா taxable. 2,000 ரூபா taxable. ஸ்பெண்டிங் அலவன்சஸ் காட்டிலும் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறீங்கன்னா நெகட்டிவ் இன்கமாக கன்சிடர் பண்ணமானா கிடையாது. ஆனால் ஸ்பெண்டிங் லெஸ் தென் அலவன்சஸ் இருந்துச்சுன்னா அந்த எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது நீங்கள் உங்கள் பாக்கெட் போயிருக்கு, நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறீங்க, தட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள். தீஸ் 3 அலவன்சஸ். ஸோ ட்ராவலிங், டெய்லி, கன்வீனியன்சஸ் அலவன்ஸ், தீஸ் 3 அலவன்சஸ், டிடிசி அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். ட்ராவலிங், டெய்லி, கன்வீனியன்சஸ் அலவன்ஸ். இந்த 3 அலவன்சஸுமே அஃபிஷியல் டியூட்டிக்காக வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றது கன்வீனியன்சஸ், வெளியூருக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது
traveling and daily இதெல்லாமே exempted to the extent of actual spending in both the tax regime. But when it comes to the transport allowances for blind and deaf and dumb and orthopedically handicapped, இவங்களுக்காக transport allowance கொடுக்குறாங்க. transport allowance என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ட் டெய்லி காலையில் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகணும், ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரணும். இதுக்கு பேர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ட்ராவலிங் வேறு, டிரான்ஸ்போர்ட் வேறு. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அஃபிஷியல் டியூட்டிக்காக வெளியில் போயிட்டு வந்தால் அது பேர் டிரான்ஸ்போர்ட். மீன்ஸ் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தால் அது பேர் டிரான்ஸ்போர்ட். ட்ராவலிங்னா என்ன? அஃபிஷியல் டியூட்டிக்காக வேறு ஊருக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அது பேர் ட்ராவலிங் அலவன்சஸ். இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸாக இருந்தால் 3,200 rupees per month is exempted. ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் 2BBயில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வரைக்கும் எக்ஸம்டட் ஆகிடும். ஸோ 3,200 வரைக்கும் மேக்ஸிமம் he can claim the reductions. ஓகே, in case he should be a blind, deaf or dumb or orthopedically handicapped இருக்கணும். இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜஸ் உண்டு. Under both the tax regime, this extent will be exempted. Is that clear? Now, so என்னென்ன பார்த்தோம்? Traveling, daily allowance, conveyances, அதுக்கப்புறம் transport. ஓகே, ஸோ இது வந்து 3,200. பட் யாருக்கு மட்டும்தான் இது? ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. ஓகே, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அவங்களுக்கு மட்டும்தான். டெஃப், டம்ப் அண்ட் ஃபிசிக்கலி ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்ச்டு. ஓகே, நான் இதுக்கப்புறம் இனிமேல் பார்க்க போகிறது fully taxable under default tax regime, and some item will be exempted up to a limit mention. Is that clear? Now, fully taxable under default regime, partially exempt under optional tax regime. அதில் இந்த 4 விட்டுருங்க, ஏன்னா இந்த 4 வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதில் முதல் 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ரெண்டாவது ஸ்பெஷல் அலவன்சஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸம்டட் அப் டு செக்ஷன் 10 கிளாஸ் 13A, அது வரைக்கும் இருக்கக்கூடியது எக்ஸம்ஷன். அலவன்சஸில் ஹெச்ஆர்ஏ இல்லாமல் அலவன்சஸ் வராது. அதனால் ரொம்ப முக்கியமானது, அலவன்சஸில் ரொம்ப முக்கியமானது இந்த அலவன்ஸ் தான். ஸ்பெஷல் அலவன்ஸுங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் அலவன்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அலவன்சஸ் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் ரூல் 2BBயில் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, எஸ் லிமிட் லைக், அந்த எக்ஸ்டென்ட் மட்டும்தான் எக்ஸம்டட். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்ஸபிள் ஆகிடும். இஸ் தட் கிளியர்? திஸ் வில் பி டாக்ஸபிள் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் டிஃபால்ட் டாக்ஸ் regime. ஆப்ஷன் டாக்ஸ் regimeல எக்ஸம்ஷன் ஆகிடும். கிளியர்? Now, 10 class 14ல 2 விஷயங்கள். 10 class 14ல 2 விஷயங்கள். ஓகே, என்னென்ன இருக்கு? ஹெல்பர், ரிசர்ச், யூனிஃபார்ம் அலவன்ஸ். இது மூணுமே exemption to the extent of actual spending. இந்த அலவன்சஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மீட் அஃபிஷியல் எக்ஸ்பென்சஸ்க்காக. என்னென்ன இருக்குது? ஹெல்பர் அலவன்ஸ், ரிசர்ச் ஆர் அகாடமிக் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்ஸ்னு சொல்லியிருக்கலாம். யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்து எக்ஸம்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆக்சுவல் ஸ்பெண்டிங். ட்ரெஸ் அலவன்ஸ் வரக்கூடாது. ஆக்சுவல் ஸ்பெண்டிங்னு அர்த்தம் அலவன்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ஸ்பெண்டிங் எவ்வளோ. இஃப் த அலவன்சஸ் இஸ் மோர் தென் ஸ்பெண்டிங், தென் தட் இஸ் taxable. அலவன்சஸ் லெஸ் தென் ஸ்பெண்டிங், அஃப்கோர்ஸ் நாட் கன்சிடர். 100 rupees இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அலவன்சஸ் வந்து 120 அப்படின்னு சொன்னாக்கா யூ ஸ்பெண்ட் மோர், லீஸ்ட் பாதர் அபவுட் தட். அலவன்சஸ் 100, பட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 80 ரூபானா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 20 rupees taxable. எந்த கேசஸில் வந்து 3, இந்த 3மே எதில் taxable? ஓகே, டிஃபால்ட்டில் எப்போதுமே taxable. ஓகே,
அண்டு ஆப்ஷனில் வரும்போது இந்த அளவுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு டேக்ஸபிள். ஹெல்ப்பர் அப்படின்னு சொன்னாக்க அஃபிஷியல் டியூட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பெரிய பார்சலை கொண்டு போய் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் மட்டும் எப்படி சார் கூட்டிக்கிறது? சார் ஒரு கூலிக்கு ஒரு ஆளை வச்சுக்கப்பா, கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன செலவோ அது என்ன சொல்லி நான் தந்துடுறேன். ஸோ ஐம் மீன்ஸ் டேக்கிங் அண்ட் ஹெல்ப்பர்ஸ் சப்போர்ட் ஃபார் டெலிவரிங் த பார்சல். அந்த ஹெல்ப்பருக்கு நான் என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் அதை நான் அலவன்ஸாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ரெக்கவர் பண்ணது 10,000 ரூபாய், கொடுத்தது 7,000 ரூபாய் அப்படி சொன்னாங்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டேக்ஸபிள். ரிசர்ச். ஸோ இந்த காலேஜில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸில் இருக்கிறவங்க, ஓகே, இவங்கெல்லாம் வந்து எகெயின் தே வில் டூ லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அலவன்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ரிசர்ச் அலவன்ஸ். யூனிஃபார்ம் அலவன்ஸ், தட் யூ நோ. ஓகே, யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உண்டு, அதை க்ளீன் பண்ணி அயன் பண்ணி போகிறதுக்கும் உண்டு. ரெண்டுக்குமே கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் வந்து டிடக்டபிள். பட் எதுக்கு மட்டும் கிடையாது, ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுத்தால் கிடையாது. Now, இப்போ இதில் வரும்போது ஃபர்ஸ்ட் செட் என்ன வந்திருக்கு, ஹெச்ஆர்ஏ, தென் certain helper allowance, uniform allowance, research allowance. Okay, research allowance. தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். டிஃபால்ட்டில் எப்போதுமே டேக்ஸபிள், மற்ற கேஸில் எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷனில் பொறுத்த வரைக்கும் this will be separately studied under section 10 class 13A. This will be section 10 class 14 subclass 1. subclass 2ல ஒரு லிஸ்ட் இருக்கு, அதான் ஸ்பெஷல் அலவன்சஸ் கேஸ் என்ன, அந்த லிஸ்ட் என்ன. ஓகே, இதை வந்து நம்ம 3 பிளாக்காக பிரிச்சிடுறோம். ஹெச்ஆர்ஏ கேஸ் தனி, ஹெல்ப்பர் யூனிஃபார்ம் ரிசர்ச் தனி, அடுத்த செட். ஹெச்ஆர்ஏல பொறுத்த வரைக்கும் எப்படி எக்ஸம்ஷன் சொன்னால் செக்ஷன் 10 கிளாஸ் 13Aல பார்க்க போகிறோம். ஹெல்ப்பர் யூனிஃபார்ம் ரிசர்ச் அலவன்ஸ் வரும்போது செக்ஷன் 10 கிளாஸ் 14 சப் கிளாஸ் 1ல அந்த செக்ஷன்லாம் தேவையில்லை. இந்த 3 அலவன்சஸ் மட்டும் அலவன்சஸ் ரிசீவ் மைனஸ் ஸ்பெண்டிங் ரெண்டில் விச் எவர் இஸ் லோவர் இஸ் டிடக்டபிள், ஆர் ஸ்பெண்டிங் வரைக்கும் டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் டேக்ஸபிள் ஆகிடும். அண்ட் த லாஸ்ட் ஒன் பீயிங் ரூல் 2BB. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது முடிச்சாச்சு, இதை முடிக்கலாம், இதை தனியாக பார்க்கலாம். ஏன்னா ஹெச்ஆர்ஏ இல்லாமல் மேக்ஸிமம் சம் வராது. அதனால் அலவன்சஸ் சொன்னால் ஹெச்ஆர்ஏ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை நம்ம தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளியர்? Now, let's see என்னென்ன அலவன்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 6லேருந்து பார்க்கலாம். நைன்லேருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 ஐட்டம்ஸ் இருக்கு. 14 ஐட்டம்ஸ்ல ரொம்ப ரேரா வரும் பல விஷயங்கள். எதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அலவன்சஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், children hostel expenditure allowance, transport allowance. இந்த 4 விஷயங்கள் நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். மிச்சம்லாம் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டுங்க, ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. ஓகே, அந்த ரூல்ஸை போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக
நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது சிஎம்ஏ ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே பயமுத்துறது இதெல்லாம் பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி பயமுத்துறாங்களோ அதே தான் எங்களையும் பயமுத்துட்டு இருந்தானுங்க. And also I was a below average student. I came from very very low standard school and from Tamil medium. இப்போ லாங்குவேஜே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு. அப்புறம் டைப்புக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் டைப்பாக நான் உதச்சார் எங்கள் டீச்சர். அதெல்லாம் என் ஒரு ஃப்ரெண்டு கேட்டால் சிரி சிரிஞ்சு இப்போ உட்காந்து டைப்புக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் டி ஒய் வருமா டி ஐ வருமா, அது ப்ராப்ளம் தானே. ஸோ அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன்னா எல்லாம் சிரிக்கிறானுங்க, நீ எல்லாம் பாஸ் பண்ண முடியாதுடா அப்படின்ட்டானுங்க. அப்புறம் என்னால் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நான் ஸ்டாப் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒர்க் பண்ண முடியும், 10 hours 12 hours doesn't matter if because I'm workaholic, so I'll be able to work a long duration. பிகாம் படிக்கும்போது இந்த டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பானுங்களே, நான் எங்கே உட்காந்துருப்பேன், நடுவில் உட்காந்துருப்பேன். நடுவில் உட்காரது ஒரு பியூட்டி என்னென்னா, கொஷின் ஸ்டார்ட் பண்ணாருன்னா லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். என்கிட்ட வரதுக்குள்ள பெல் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க புத்திசாலிங்க இருப்பானுங்க சொல்லிவிடுவானுங்க, எனக்கு வராது. நடு ரோடில் நடுவில் உட்காந்துருந்து இந்த சைடில் 2 பேர் காப்பாற்றி விட்ருவானுங்க. அவனும் நிற்கிறானா வேறு வழியில் நிற்கான். இது மாதிரிலாம் சேஃப் கார்ட் பண்ணிட்டு நம்ம காலேஜில் படித்தது உண்டு. அதான் டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறதுக்கும் பயமாக இருக்கும். இவன் ஒருத்தன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ரோ பையன். அவன் போய்ட்டு அப்படி இங்கிலீஷில் பேசுகிறான். அவன் பாட்டுக்கு அப்படியே அதில் ஒருத்தன் வந்து ராய்னு ஒரு பையன் இருப்பான், செமையாக இங்கிலீஷ் பேசுவான். இப்போ தான் தெரியும் ஆங்கிலோ இண்டியன்ட்டு. ஓ மதர் டங்கில் பேசுனியாடா நீ, என்னை மட்டும் வேறு லாங்குவேஜில் பேச சொல்கிற, நீ மதர் டங்கில் பேசுகிற. சரியான லாங்குவேஜ் இருக்கும். டீச்சர்ஸ் கூட அவன்கிட்ட பேசுறது பயப்படுவாங்க. எத்தனை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து இங்கிலீஷில் ஒழுங்காக பேசுகிறாங்க யோசிச்சு பாருங்க. ரைட், தமிழில் தானே கிளாஸ் நடக்குது. ஓகே, ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம்னு வரும் இல்லையா, ஏன்னு தெரியல. ரைட், ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். சி அந்த பையன் போய் கேட்குறான் டீச்சர். அப்போ அவர் வந்து ஹி ஹேட் அரௌண்ட் 7 or 8 குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் ஹிஸ் நேம், லைக் சிஎம்ஏ சிஎஸ் இதெல்லாம் முடிச்சு வச்சிருந்தார் அவர். நம்ம ஃப்ரெண்டு எழுந்திரிச்சிட்டு, சார் ஐ வாண்ட் டு டூ சிடபிள்யூஏ சார், ஹவு கேன் ஐ, அப்பா சிடபிள்யூஏ ஐசிடபிள்யூஏ சார், ஹவு கேன் ஐ பாஸ், ஹவு லாங் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் டு பாஸ், ஹவு லாங் வில் யூ பி ஏபிள் டு ஸ்டடி அப்படின்னார் அவர் பதிலுக்கு. அவங்க பேசுகிற டயலாக் கூட எனக்கு புரியல. முடிச்சோடனே அவன்கிட்ட கேட்டேன், என்னடா பேசுனாங்க அப்படின்னு. அவர் சொன்னார் அப்படி. ஓ அப்படிதான் சொன்னாரா. அப்போ அவன் கேட்டார், ஹவு லாங் வில் யூ ஸ்டடி. ஸோ ஐ எம் ஏபிள் டு புட் மை எஃபோர்ட்ஸ் ஃபார் 16 hours a day அப்படின்னு. நான் என்னடா சொன்னேன், 16 மணி நேரம் நான் படிப்பேன்னு சொன்னடா. அதோ 16 மணி நேரம் படிப்பேடா நீ. அவர் அதுக்கு என்னடா சொன்னார், இன்னும் ஜாஸ்தி சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அவ்வளோலாம் படிக்காத அப்படின்னார். அப்புறம் 10 மணி நேரம் படித்தா போதும் அப்படின்னார். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் இன் மை மைண்ட். 10 மணி நேரம் படிக்க முடியாதா. ஸோ 10 hours இட்ஸ் டீசென்ட். அதாவது நம்ம ஆட்டிடியூட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், விளையாட்டுத்தனமாக இருக்கணும் ஆட்டிடியூட் வந்துருச்சு. காலேஜ்னால் அப்படி ஜாலியாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஜாலியாக இருக்கிறதுக்கான காலேஜே கிடையாது. ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுற இடம் தான் காலேஜ். ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் முடிக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ காலேஜ் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெண்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஜாலி. பல பேரண்ட்ஸ் எங்கிட்ட வரும்போது, என் குழந்தைங்க காலேஜ் லைஃப்பை பார்க்காம எப்படி சார். ஆமாங்க, நீங்கள் காலேஜ் லைஃபே காமிங்க அப்படின்றவங்க. வாயை திறக்கல. ஐ ஸ்டாப்ட் கிவிங் த சஜஷன்ஸ் டு டூ வாட் டு டூ ஆஃப்டர் +2ங்கிறது நான் வாயே திறக்கிறதில்ல இப்போ ரீசெண்டாக. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் சொல்லிட்டேன். ஒரு பையன் வந்து ஜஸ்ட் பாஸ் தான், லாங்குவேஜ் இல்லை ஒன்றும் இல்லை, புவர் ஃபேமிலி, கையில் பணம் இல்லை, அவனை ஒரு 4-5 வருஷம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க அப்பா விவசாயி வந்து அப்படியே ஒரு சாதாரண வேஸ்ட் கட்டி வந்து நிற்கிறார். ஃபீஸுக்கு சார் ரொம்ப கஷ்டம் சார், பார்த்து தான் சார் கட்ட முடியும், ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நான் கட்டுவேன் சார், முதல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்போ கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்படி இருந்தால் படித்து பாஸ் பண்ண முடியாது. See, if you are very poor and honest, you are able to clear the exams. I am here to help you pass the exams without charging even single penny. Doesn't matter for me. ஈவன் நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்த்து பாஸ் பண்ணவங்களும் ஜாஸ்தி பேர் எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, சார் வி கிளியர். அதுக்குள்ள ஒருத்தன் ஸ்வீட் எடுத்து நேராக கூட வந்தான், யார் பண்ணி அப்படின்னு. உங்கள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி. என் கிளாஸ் நீ எப்போ அட்டன் பண்ண, எல்லாமே யூடியூப்ல பார்த்தேன் சார். நான் ஏன்னா லைவ் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். அப்போ சேலஞ்செல்லாம் வைப்பேன். லைவ் கிளாஸில் சேலஞ்ச் வச்சுருப்பேன். சேலஞ்ச் என்னன்னா, என் கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் வீடியோ ஃப்ரீயாக கொடுத்துருவேன், புக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். அப்படிலாம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவன் என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டான். ஹி கிளியர். நவ் ஹி வாஸ் டூயிங், ஐ திங்க் சம்டைம்ஸ் ஹி வாஸ் டூயிங் ஃபைனல் ஆல்சோ, சிஎம்ஏ ஃபைனல் திண்டுக்கல்லேருந்து. இது மாதிரி ரொம்ப பேர் பாஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஃப்ரீயாக கூட பாஸ் பண்ணலாம். ஆனால் சோத்துக்கு 3-4 மாதம் யார் சப்போர்ட் பண்ணுறது இல்லையா. மாதம் ஒரு வீட்டுக்கு ஒரு 5000-10,000 சம்பாதிச்சு கொடுத்த சந்தோஷம் நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவன் வந்து நான் இப்போ என் ட்ரீம் அப்படின்றான். அப்புறமேட்டு சொல்லிட்டு இருந்தான், நான் வந்து
அப்போ வந்து சிஏ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சிஎம்ஏ வந்து பிரிட்டி ஈஸி. நான் சொல்லும் போது சிஏல 4 பேப்பர், சிஎம்ஏல 3 பேப்பர். இப்போ அப்படியே உல்டாவாக இருக்குது. சிஎம்ஏல 4 பேப்பர், சிஏல இப்போ நான் எது வேணாலும் எடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ வந்து என்ன சொன்னேன், கோ ஃபார் சிஎம்ஏ. ஏன்னா ஆர்டிகல்ஷிப் கிடையாது. ஆர்டிகல்ஷிப் 1 இயர் தான். அது 3.5 வருஷம் ஆர்டிகல்ஷிப், 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப். அது இதில் ஒரு அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா ஏற்கனவே 3 வருஷம், இன்டருக்கு 1 வருஷம், ஒரு அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா 1.5 வருஷம், 3 வருஷம்னா 4.5 வருஷம், ஃபைனலுக்கு ஒரு வருஷம் சேர்த்துங்க, 5 6 வருஷம். 6 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் லைஃப் உங்களுடைய பீரியடில் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. நான் சிஏவை போட்டு திட்டிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ராடு கரப்ஷன்லாம் இருக்கிறாங்க சிஏ இன்ஸ்டியூட்டு. இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாக்குறான். சின்ன லாஜிக் தானே. இன்டர் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வேலையை கொடுங்க. பிகாம் ஈக்குவலாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கப்பா. இப்போ தான் கேட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது தனி கோர்ஸ் வச்சுருக்காங்க லூஸ் பசங்க மாதிரி. இன்டர் குவாலிஃபை பண்ணால் கேட், ஃபைனல் கம்ப்ளீட்டாக முடிச்சா சார்ட்டர் அக்கௌண்ட். அப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் கேட்னு வச்சுக்கிட்டு ஒரு பிகாம் வேலைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் வேலைக்கு போகலாம். ஒரு குரூப் முடிச்சாலே போதும், 4 பேப்பர் முடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கான்செப்ட் இல்லை. ஸோ அப்போ வந்து ஹிந்துவில் ஐ திங்க் ஹிந்துவில் half a பேஜ் சிஏ இன்ஸ்டியூட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணானுங்க. என்னமோ பெருசாக அவங்க பட்டுக்கு பெரிய ஆள்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரியான ஆர்டிக்கல் அது. ஐ ரெட் அண்ட் ஐ வாஸ் டோட்டலி ஹாப்பி பை த டைம். அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் வெண்டான் சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு. டெல்லி இருக்குல்ல, அங்கே ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு கேங்கே போச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் லிபரல் ஆனாங்க. இப்போ வந்து கம்ஃபர்ட் 3 பேப்பர்ஸ் டீசெண்டாக கொடுக்குறான். இதை பண்ணலாம். இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, ரொம்ப விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால் சிஏ அப்போ அவ்வளோ டஃப்பாக இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும், ஓரளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலன்னா பாஸ் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன் சிஎம்ஏ ஜாயின் பண்ணணுன்னா அங்கே உட்காந்து பேசுகிறேன். சிஏ டாப்பா சிஎம்ஏ டாப்பா? சிஏ தான் டாப்பு சார். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் வேணும் இல்லை அப்படின்னு உடனே டக்குன்னு இந்த விருச்சிக காந்து தான் ஞாபகம் வந்தார். இந்த மூவியில் ஒரு வரல, நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னோன்னே, ஹீரோவை தானே மைண்டில் வச்சுருக்கிறேன், போகும்போது அந்த பிரியாணி வாங்கி கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுருக்கிறேன். ஒரு 2 வாரம் கூட வரல, 2 வாரம் கூட வரல, கிளாஸ் டிஸ்கன்டினியூ பண்ணுறான். ஃபீஸையாவது ரீஃபண்ட் பண்ணி விடுப்பா, அவன் பாவம் அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். லெவல் வந்து ஜாஸ்தி. ஸோ அப்போ இன் மை டேஸ் அந்த ஆல் த பீப்புள் ஸ்டார்டட் ஸ்கேரிங் மீ. இதெல்லாம் பாஸ் பண்ணுறது டஃப் அப்படின்னா இவங்க 2 பேர் பேசிக்கிறேன் 16 மணி நேரம் 10 மணி நேரம். ஓகே, ஐ கேன் ஒர்க் ஃபார் 10 hours. ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன் சாப்டரில். அப்போ செக்ரட்டரியாக இருந்தவர் இன்னைக்கு அவர் தான். இன்னைக்கு பேர் என்னதா, ரிப்பப்ளிக் டே தானே. என்ன ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கா, ஃப்ளாக் அன்ஃபர்லிங்கா? இது வேற குழப்பங்களா சார்? இன்னைக்கு நடக்கிறது பேர் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கா, ஃப்ளாக் அன்ஃபர்லிங்கா? அன்ஃபர்லிங். ஸோ டுடே இட் இஸ் நாட் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங், இட்ஸ் ஃப்ளாக் அன்ஃபர்லிங். எத்தனை பேர் தெரியும் டிஃப்ரென்ஸு? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தா அவரை போய் மீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேதரிங் இருந்ததுனால போனேன். அன்ஃபர்லிங் அப்படிங்கிறது என்னென்னா பறக்க விடு, கொடியை பறக்க விடுறதுக்கு பேர் அன்ஃபர்லிங். கொடி ஏற்றுறது அப்படிங்கிறது ஹாய்ஸ்டிங். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்போ ஹாய்ஸ்டிங்கு, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அன்ஃபர்லிங். ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா பிரிட்டிஷர்ஸோடைய கொடியை எடுத்துகிட்டு நம்ம கொடியை ஏற்றுறாங்க, இந்தியன் கொடியை. அதனால பேர் ஹாய்ஸ்டிங். ஏற்கனவே இண்டிபெண்ட் ஆயிடுச்சு, இந்தியா தனியாக தான் இருந்துச்சு, மக்களாட்சியாக மாறுது, பறக்க விடுற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுடைய சுதந்திரத்துக்காக அப்படிங்கிறது அன்ஃபர்லிங். ஸோ பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஸோ அன்ஃபர்லிங். ஸோ இன்றைக்கி நடக்கிறது அன்ஃபர்லிங், ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு, ரைட்? ஸோ ஸ்மால் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா. அவர் தான் அன்றைக்கி வந்து எனக்கு ஞாபகம் வந்ததுனால ஹி கேம் டுடே அண்ட் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் அன்ஃபர்லிங் செரிமனி. ஸோ ஐ ஹேட் அ சாட் வித் ஹிம் அண்ட் ஜஸ்ட் நவ் கேம். அவர் நீங்கள் பாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம் கிடையாதுன்னா, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரே அவர். 2 மணி நேரம் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வீட்டில் 4 மணி நேரம் படிங்க, பாஸ்னர். இது சம்மந்தமே இல்லாமல் 4 மணி நேரம் ப்ளஸ் 2 6 மணி நேரம். நான் 10 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கிறேனே. பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே தான் வருது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான சொன்னது, எவன் பாஸ் பண்ணானா அவன் சொல்கிறது கேட்கு. அவன் சொல்கிறது கேட்டால் உருப்பட முடியும். எவன் ஃபெயில் ஆனாலும் அவன் கேட்டால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக்கும் அப்படிமா. He knows the way and how he passed and he will guide you where to focus to pass the exam. So that's a beauty. அதுவும் ஜீனியஸாக இருப்பான் இல்லையா, காலேஜில் ஸ்கூல்ஸில் எல்லாருமே டாப்பராக வருவான்ல, அவனை தள்ளி விட்டுருங்க. என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பான்ல, எங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்டுங்க. அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓ, நீயே பாஸ் பண்ணிட்டியா, அப்போ நான் பாஸ் பண்ணேன். இப்போ நீ பாஸ் பண்ணுறது ஏதோ ஷார்ட் கட் இருக்கா இல்லையா? ஐ டு பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கட் இருக்கும். ஸோ அப்போ இவங்கள்தான் கேட்கும்போது இவங்க சொல்கிற விஷயங்கள்
செக்ஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். லாங்குவேஜ் தேவையில்லை. ரொம்ப காது குளிர்ச்சியாக இருந்துச்சு. கிராமர்லாம் தேவையில்லையா? எதுவுமே தேவையில்லை. அந்த வார்த்தைகள் இருந்தால் போதும், அவன் மார்க் போட்டுப்பான். ஓ குட். ஸோ தென் ஐ காட் த கான்ஃபிடென்ட். 16 hours, 10 hours, 6 hours. பட் எனக்கு சேஃப். எப்பவும் பயம் ஜாஸ்தி. 5 ரூபா வேணுங்கிற இடத்துல 10 ரூபா எடுத்துகிட்டு போகிறது. அது மாதிரி 5 மணி நேரம் வேணுமா, நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன். If I'm being the employee, I have to work for somebody else for 8 to 10 hours a day. Rather than I'm working for somebody else, why don't I work for myself? ஸோ நான் எனக்குள்ளாரே கமெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிசிஷன் எடுத்தேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பர் டே 8 to 10 hours, மினிமம் 10 hours. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துருச்சு. இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 20 பக்கம் இருக்கும். 20லேருந்து 30 பக்கம் இந்த கான்டென்ட். இந்த அலவன்சஸில் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், border area allowance, compensatory field area allowance, compensatory modified field area allowance, counter insurgency, underground, high altitude, high active field area allowance, island allowance. இது மாதிரி அலவன்ஸ் இருக்கும்போது ஹை ஆல்டிடியூட், உயரமான இடத்துல உங்களை போஸ்டிங் போட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஓகே. ஸோ அங்கே போய் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதோடைய ஆல்டிடியூட் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது. அப்போ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி த வேல்யூ மே பி வேரிங் ஃப்ரம் 1060 to 1600. 15,000 ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் 1600. If it is less than 15 but more than 9,000 feet ஆக இருந்துச்சுன்னா 1060. அதே சமயத்தில் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்சஸ், இந்த பாருங்க, ஆக்டிவ் ஏரியா அலவன்சஸ், ஹை ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ். ஓகே, கப்பலில் வேலைன்னு சொல்லிட்டு கப்பல் தானாக போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்னா இறங்கி தள்ளணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் அலவன்சஸ் தான் இதெல்லாம். ஹை ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ். அங்கே போனீங்கன்னா கன்னி வெடியெல்லாம் இருக்கும், அதை மிதிக்காமல் போயிடுங்க. நீங்கள் இந்த அலவன்ஸ் 4,500 வாங்கிக்கலாம், மிதிச்சிட்டா உங்கள் ஃபேமிலி வாங்கிக்கும். சரிதானே? ஸோ திஸ் வில் பி கால்டு ஹை ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ். அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான அலவன்சஸ்லாம் வி ஹேவ். இப்போ ஹில் ஏரியா வந்து 300 to 800, 7,000லாம் இருக்கு இல்லையா. ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் நேமை கொடுத்துட்டு இந்த சிட்டிக்கு எவ்வளோ ஏரியா இருக்குது, எவ்வளோ ஆல்டிடியூட் இருக்குது, இதுக்கு என்ன அலவன்ஸ்னு லிஸ்ட்டு போட்டுருந்தான். படித்து பார்க்குற எல்லா பேரும் க்ரீக் அண்ட் லாட்டினாக இருக்குது. புக்கை மூடி வச்சுட்டு வெளியே போயிட்டு ஒரு பெரிய வாக்கிங், பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் போய்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். போ, இது நமக்கு ஆவறதில்லை அப்படின்ட்டு திரும்ப வந்தோடனே இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தெரியும் இந்த சாப்டர் தேவையில்லை அப்படின்ட்டு. டேக்ஸில் சில விஷயங்கள் டிக்ஷனரி மாதிரி நீங்கள் செல்ஃபாக புக் எடுத்து படிச்சிங்கன்னா தேவையில்லாமல் யூ வில் ஃபோக்கஸ் த ஏரியா வேர் இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்கோரிங் த மார்க். அந்த மாதிரி இந்த சாப்டர். ஸோ அப்போ தான் நான் வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ சக்சீடட் இன் திஸ் எக்ஸாம் இஸ் ஃபெல்ட். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் டச் பண்ணாதீங்க. நான் பாட்டுக்கு அப்போ இது வினோத் சென்ஹானியோட புக் பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டு இன்ச்சாக போகுது, ஒவ்வொரு லைனும் ஸ்பீட் ரீடர்னா அதுவும் எனக்கு மண்டக்குள்ளார போக மாட்டேங்குது, அவ்வளோ பேர் இருக்குது. இப்போ நான் கிளியராக சொல்லிட்டேன், ஒன்லி 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அலவன்சஸ். மிச்சத்தில் வராதா சார்? வரும். 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு முறை 1 மார்க் வரும். யாருக்கெல்லாம் 100 வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ். திஸ் இஸ் மோர் தென் எனஃப் டு செக்யூர் த குட் மார்க், ரைட்? ஸோ அப்போ இந்த 4 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ இங்கே ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்சஸ். ஹில் ஏரியாவுடைய ஆல்டிடியூட் தகுந்த மாதிரி இந்த அலவன்சஸ் மே வேரி ஃப்ரம் 300 to 800. சியாச்சின் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருந்தால் 7,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. பார்டர் ஏரியா அலவன்சஸ், குண்டு தூக்கி போடும்போது நீங்கள் கேட்ச் பிடிக்கிற தூரத்தில் இருக்கிற அப்போ 1,300 ரூபாய், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் 200 ரூபாய் தருவாங்க, ரைட்? சார் நாமெல்லாம் பார்டர் ஏரியாவா சார்னா நம்மலாம் பார்டரில் பயங்கர சேஃப்டியான இடத்துல இருக்கிறோம். ட்ரைபல் ஸ்கெடியூல்டு ஏரியா அங்கே போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அங்கே 200 rupees. These are the 3 allowances based on the locality, altitude, nearness to the other country, and tribal area and scheduled areas. அதே மாதிரி காம்பன்சேட்டரி ஃபீல்டு இது வந்து 2,600 வரைக்கும் சம் கேசஸ். மாடிஃபைடு ஏரியா அலவன்சஸ் வரும்போது 1,000 per month. இதெல்லாம் இருக்குது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்சஸ் கொடுக்குறாங்க, 3,900 வரைக்கும் கொடுக்குறாங்க இன் சம் கேசஸ்.
அண்டர் கிரவுண்டு, ஓகே, மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே, மைன் பண்ணிட்டு உள்ளார போகிறீங்க, எல்லாம் நோண்டிகிட்டே போட்டு தோண்டியாச்சு, திடீர்னு மேலேருந்து சரிஞ்சு விழுந்துச்சுன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணும்போது லிமிட்டட் ஒரு 800 rupees வரைக்கும் அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஹை ஆல்டிடியூட் அலவன்சஸ், ஆல்டிடியூட் வந்து 9,000 to 15,000 ஃபீட்குள்ளே இருந்துச்சுன்னா 1,060, அண்ட் 15,000 ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 1,600 rupees will be there. ஹை ஆக்டிவ் ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ் வரும்போது 4,200. ஐலாண்டில் போஸ்டிங் லைக் அந்தமான் நிக்கோபார் இங்கே மாதிரி இடத்துல போஸ்டிங் போட்டாங்கன்னா அதுக்காக ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அலவன்சஸ் ஆர் பாசிபிள். அந்தமான் நிக்கோபார், ரைட். ஸோ இப்போ இந்த ட்ரெயினில் வரும்போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் கூட எனக்கு அறிமுகம் கிடச்சது, நான் பேசிட்டு வந்தேன். வெஸ்ட் பெங்கால்காரர், கல்கட்டா. வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவிலேருந்து கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய கிராமம் ஒன்று, அங்கே தான் இருந்தாராம். என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா, ஹி இஸ் ஜூனியர் டு மீ, வெரி ஜூனியர் டு மீ. வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்னா சொன்னேன், நான் வந்து சிஏஜி ஆடிட்டராக இருக்கிறேன், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். நம்ம சிஏ படித்த ஆடிட்டர் ஆகும்னு நினைக்கிறோம், இந்த ஆடிட்டர் வேறு. ஆடிட்டருக்கே ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கிறார்ல, கவர்மெண்ட் ஆடிட்டர். ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் சிஏஜி. அதுக்கு சிஏலாம் தேவையில்லை, இதற்கெல்லாம் ஈஸியாக அதை பாஸ் பண்ணுறதுக்கு. எத்தனை பேர் தெரியும் தெரியாது? தெரியுமா? எனக்கே தெரியாது, தெரிஞ்சிருந்தா அதை படிச்சிருப்பேன். ரைட், சிஏஜி இப்போ கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த கோர்சஸ், சிஏஜி ஆடிட்டர், ரைட். ஸோ அது குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி இருந்தால் போதும், ஜஸ்ட் யூஜி. அண்ட் தென் யூ ஹேவ் டு ஃபினிஷ் ஆஃப் ஆல் த புக் பேக் ப்ராப்ளம், மீன்ஸ் 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிச்சாகும். ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், whatever it may be, you have to finish up reading those things and little bit of your college studies. அந்த இது இருந்தால் போதும், அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம், ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அது ஒரு போஸ்டிங். அது நான் எழுதி பாஸ் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணேன் சார். நான் ஃபஸ்ட்டு எனக்கு போஸ்டிங் வந்து அந்தமான் நிக்கோபாரில் போட்டிருந்தாங்க சார் அப்படின்னா, அது வந்து ஜூனியர் லெவலில். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு சிஏஜியாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் திருச்சியோடைய இதுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆடிட் பண்ணுறதுக்கு வந்துருந்தார். அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது, ஐ எம் வெரி ஜூனியர் சார், லாங்குவேஜ் இல்லையா, நார்த் இந்தியன், அவர் லாங்குவேஜ் ஒரு மாதிரி கொலோக்கியலாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ சாட் வித் மீ. ஸோ ஐ கேம் ஹியர் சார் ஃபார் ஆடிட்டிங் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட். ஐ எம் வெரி யங் அண்ட் ஜூனியர் சார், பட் ஆல் த சீனியர் பீப்புள் நோ 50-55 being a chartered accountant and cost accountant. When I enter, immediately they stood up and respect me in such a way, I feel myself embarrassing. யோசிச்சு பாருங்க, சிஎல்லாம் எழுந்துச்சு நிற்கிறேன் இல்லையா, இன்னும் கவர்மெண்ட் ஆடிட்டர்ப்பா, 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்லாம் வெளியே கொண்டு வந்தவர், ரைட். அந்த டீம் கவர்மெண்ட் ஆடிட்டர். அதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு யூபிஎஸ்சி படிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் லெவல் போஸ்டிங் வந்து அந்தமானில் இருந்துச்சு. உடனே சொல்லிட்டேன், அந்தமானா நல்ல கண்ட்ரி இல்லை, நல்ல இது சிட்டி இல்லையா, அது இந்த வேவ்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கலராக வரும் அப்படிம்பாங்க. எஸ் சார். மார்னிங் நோ சார், ஐ sat my table and just I opened the window. I just see the sea. First it comes as a red color, then later grayish color, and in the evening it's a blue color. Like in all the 4 or 5 colors, it will be changing every 2 hours. I start watching that first day, second day, third day, 365th day. I got fed up to come out from there as soon as possible. So I cleared this examination and joined CAG and settled in Chennai. See, இதே எத்தனை நாள் பார்ப்பீங்க? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த 3,250 ரூபா. ஸோ ஐலாண்ட்ஸ் டியூட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன், அங்கெல்லாம் வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு எடிஷனல் அலவன்சஸ் கொடுக்குறாங்க. ஆல் திஸ் அலவன்சஸ் ஆர் எக்ஸம்ப்டட் டு திஸ் எக்ஸ்டென்ட். இதுக்கு மேலே ஏதாவது கொடுத்துருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஆகிடும். Anyhow, it is not practically possible to keep all these things in your mind, provided you have to be at least master with these 4 allowances. What are they? என்னென்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அலவன்சஸ். டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். ரெண்டாவது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். மூணாவது, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். நாலாவது, சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ். அந்த காலத்துலேருந்து இன்னும் மாற்றலை, இதை அப்படியே வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு 100 ரூபா ஒரு மாதத்துக்கு, 2 குழந்தைங்களுக்கு 200 ரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நான் படிக்கிற காலத்தில் இந்த நம்பரில் யாராவது படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் படிக்கிற காலத்தில் ஐ ஜாயின்டு CMA in 1998, 99ல் 100 rupees பத்தாதுன்னாங்க. இப்போ நம்ம 2020 வந்திருக்கோம். அப்போ இருந்து இந்த வரைக்கும் மாறாமல் இருக்க ஒரே நம்பர் இந்த 100 ரூபா தான். இந்த செக்ஷனே தேவையில்லை. இந்த 100 ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டீங்களாக்கும்.
100 into 12 போட்டிங்கன்னு வச்சுங்களேன் 1200 ரூபாய். 1200 ரூபாய் if you are falling under 30% tax bracketனால 360 ரூபாய் டாக்ஸ். 30% tax bracketலாம் நீ 10 லட்ச ரூபாய் மேலே 15 லட்ச ரூபாய் மேலே சம்பாதிக்கிறீங்க. அப்படி கொடுத்தா என்ன இனியோ இது இருக்குது. இதெல்லாம் ரிவாம்ப் ஆகும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் கோட் இப்போ டாக் ஆஃப் த நேஷன்ஸ் லைக் போயிட்டுருக்கு. அப்படிலாம் வந்துச்சுன்னா பல விஷயங்கள் போயிடும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு தேவை. இந்த எக்ஸாம் முடிச்சோன்னா எல்லாத்தையும் மறந்துடணும். சரி தானே? ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees per child and maximum 2 children வரைக்கும் எலிஜிபிள். ஹாஸ்டல் அலவன்ஸ் வரும்போது 100க்கு பதிலாக 300 மாறிடும். லிமிட்டட் டு 300 per child, maximum 2 children. ஓகே, இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அண்ட் ஹாஸ்டல் அலவன்ஸ் ரெண்டுக்குமே என்ன அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, சைல்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா அடாப்டட் சைல்டு, ஸ்டெப் சைல்டு, மேஜர் சன் ஆர் டாட்டர். ஓகே, இவங்க எல்லாமே சேர்ந்துருக்கலாம். பட் இல்லெஜிட்டிமேட் சைல்டோ கிராண்ட் சைல்டோ இதில் சேர்க்கக்கூடாது. ஓகே, அடாப்டட் சைல்டு, ஸ்டெப் சைல்டு, மேஜர் சன், டாட்டர் இவங்க மட்டும்தான் சைல்டில் வருவாங்க. இல்லெஜிட்டிமேட் அண்ட் கிராண்ட் சைல்டு வில் நாட் பி ஃபாலோயிங் அண்டர் திஸ். டிடக்ஷன் இஸ் அவைலபிள் irrespective ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். பில்லுலாம் தேவை இருக்காது அப்படிங்கிறது இதோட மோட். அண்ட் போத் த பேரண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஓகே, மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ். ஓகே, 2 பேருமே கிளைம் பண்ணிக்கலாம் ஒரே குழந்தைக்காக. ஓகே, அவங்களுக்கு வந்து மிஸ் பி அப்படிங்கிறது கிட்டுன்னு வச்சுங்க. இவரும் கிளைம் பண்ணிக்கலாம், இவரும் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த குழந்தை. இஸ் தட் ஓகே? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் தீஸ் 2. சில்ட்ரன் எஜுகேஷன் as well as ஹாஸ்டல் 100 per month, மேக்ஸிமம் 2 children வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். 300 per month, மேக்ஸிமம் 2 children வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வரும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆஃபீஸ் டு ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ் டு ஆஃபீஸ், அதுதான் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். நம்ம பார்த்தோமா இல்லையா? யாருக்கு உண்டு? டெஃப், டெம்ப் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. 3200 வரைக்கும் ரூல் 2B சொல்லப்பட்ட நம்பர்னு அங்கே தேவைப்பட்டதுக்காக சொன்னேன். என்ன காரணம்? இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்தாலும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், ஆப்ஷனில் இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். அதான் அங்கே பார்த்தோம். திரும்ப இங்கே நான் ரீஐட்ரேட் பண்ணுறேன். இஸ் தட் கிளியர்? Transport allowances per month. Okay, so transport allowances granted to an employee to meet his expenditure for the purpose of commuting between the place of his residence and place of duty. வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வராருலே, அதுக்காக எவ்வளோ வரைக்கும்னா 3200 வரைக்கும். யாருக்குன்னா பிளைண்ட், டெஃப், டம்ப் அண்ட் ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயிஸ். வேற யாருக்கும் இது கிடையாது. இஸ் தட் கிளியர்? இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த கேஸ், டி கேஸ். இங்கே நம்ம பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம்? ஸ்பெஷல் அலவன்சஸில் இந்த 4 ஐட்டங்கள். இந்த 4 ஐட்டங்களில் டி மட்டும் இருக்கு இல்லையா? இது வந்து 3200 rupees வரைக்கும் ஃபார் பிளைண்ட், டெஃப் அண்ட் டம்ப், ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு உண்டு. இந்த 3ம் அண்டர் போத் டேக்ஸ் ரெஜிம் அலவன்சஸ் உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். இதே தான் நமக்கு இங்கேயும் வருது, இதே தான் இங்கே வருது. அதில் வரும்போது இங்கே வரும்போது டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கிறேன். வேற ஒன்று அங்கே லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கிறேன், இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். Now we'll go for the transport employees. Transport employees முடிஞ்சிருச்சுன்னா அந்த allowances except HRA is over. Okay, 4 allowance டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட போதுமானது. கிளியர்? Allowances given to the transport employees. Granted to an employee working in transport system. Granted to an employee working in any transport system to meet his personal expenditure during his duty performed. Enna duty? Running transports vehicles from one place to another place. ஆனா அவருக்கு என்ன கிடையாது? டெய்லி அலவன்ஸ் கிடையாது. டெய்லி அலவன்ஸ் கிடையாது. அப்படி வந்தால் எக்ஸம்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க விச் எவர் இஸ் லோவர் ஆஃப் ஏ, கொடுக்கப்பட்ட அலவன்சஸில் 70% எடுத்துக்கணும். அனதர் பி பீயிங் ஸ்லாப் ஆர் லிமிட் 10,000 per month. ஓகே, ஸோ எம்ப்ளாயி ரெண்டர் சம் டியூட்டி ஃபார் த பிஸ்னஸ் பர்பஸ், அஃபிஷியல் பர்பஸ், அதுக்கு அலவன்சஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறார். டெய்லி போயிட்டு ஒரு வெளியூருக்கு போகிறார், அங்கே ஸ்டே பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா?
லாரி, டெம்போ ட்ராவலரு அண்டு கண்டெய்னர் ஓட்டுறாங்க. அதே சமயத்தில் பஸ்ஸு இதில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்போ நாமக்கல்லில் ஒரு வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் காலேஜில். அப்படி ஒர்க் பண்ணும்போது அப்போ வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு, கெட் டுகெதர் வச்சுக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் வெண்ட். நாமக்கல் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் இஸ் சிக்கன் ஹேச்சரி அண்ட் பவுல்ட்ரி, அனதர் ஒன் இஸ் லாரி பாடி பில்டிங் அண்ட் லாரி. யார் இருந்தாலும் ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ரிச்சாக இருந்தாங்கன்னா, மிடில் கிளாஸாக இருந்தாங்கன்னா எல்லார் வீட்லேயும் லாரி டெம்போ இருக்கும், இது இருக்கும், கண்டெய்னர் இருக்கும். என்கிட்ட ஒரு லாரி இருக்குன்ட்டார். நான் போனோடனே கண்டெய்னர் லாரி, இட்ஸ் நாட் லாரி, கண்டெய்னர் லாரி. உடனே கண்டெய்னர் லாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டெய்னர் லாரி இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ளார போனால் எதையும் காணும். எங்கங்க லாரி அது எங்கெங்க என்கிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுவும் இப்போ எங்கே மும்பையோ அந்த சைடு பூனே இருக்குது அப்படின்னு. அப்போ எப்போ வரும் அப்படின்னு, அது வராது, எப்பயாவது ஒரு நாள் திண்டுக்கல் பக்கம் இந்த பக்கம் வந்துச்சு, நாமக்கல் பக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு போவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு, see there are lots of booking office available throughout India. ஓகே, லாரி வந்து ஒரு ட்ராப் வந்து எங்கே கேட்குறாங்க, கண்டெய்னர் பூனேக்கு கேட்குறாங்க, பூனே போயாச்சு. அங்கேருந்து எம்டியாக திரும்ப இங்கே ரிட்டர்ன் வராது. அங்கே புக்கிங் ஆஃபீஸில் வேறு ஏதாவது இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது லக்கேஜ் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா அங்கேருந்து கல்கட்டா போவோம், அங்கேருந்து அப்படியே ஓட்டிட்டு போவோம். அப்போ லாரி டிரைவர்ஸ்லாம் இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்புனாங்க, திரும்ப வீட்டை வந்து பார்க்கறதுங்கிறது ஃபாரினர்ஸ் மாதிரி தான். இப்போ கப்பலில் இருக்க மாதிரி தான். என்னுடைய இன்லா ஒருத்தன் அப்படி தான் கப்பலில் தான் வேலையை செஞ்சுருந்தான். எங்கள் கப்பலில் வேலைன்னு சொன்னீங்க, எங்கே ஆளை காணும்னா அவன் வரதுக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் கப்பலில் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் லீவ் விட்டாக ஒரு 6 மாதம் சும்மா உட்காந்துருப்பான். கடைசி பார்த்தா வேலையை விட்டாங்க, என்ன டாக்டருக்கு வரல அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி லாரி வரும்போது யூ வில் கோ ஃபார் ஏ லாங்கர் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டிரைவர்ஸுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க, அலவன்சஸ். நீ எதாவது செலவு பண்ணி எங்கெங்கே போகிற, என்ன சாப்பிட வேண்டியது இருக்குது, எங்கே தங்கணும் தெரியாது, எங்கே டோல் கட்டணும் தெரியாது, யூ ஆர் நாட் ஷூர். ஸோ வில் கிவ் த மணி. அப்படி அலவன்சஸ் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஓனர் அந்த டிரைவருக்கு ஆர் கிளீனருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த அலவன்சஸில் 70% ஆர் 10,000 ரெண்டில் விச் எவர் இஸ் லோவர் இஸ் எக்ஸெப்ட். ஆனால் அவருக்கு என்ன வரக்கூடாது, டெய்லி அலவன்சஸ் இருக்கக்கூடாது. டெய்லி மொத்தமாக கொடுத்துட்டேனே, அதுக்கப்புறம் தனியாக டெய்லி அலவன்சஸ். ஸோ யூ ஷுட் நாட் இன் ரெசிட் ஆஃப் எனி டெய்லி அலவன்சஸ், பட் யூ கேன் என்ஜாய் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்க்கான அலவன்சஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஓனர். இஸ் தட் கிளியர்? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த 4 ஐட்டம்ஸ் ஹியர். ஸோ இப்போ நான் இங்கே லிஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அதை எடுத்து பார்ப்போம். செகண்ட் செட்டு நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த செட்டில் என்னென்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும், சில்ட்ரன் எஜுகேஷன், children hostel and transport for blind and transport employees கானது 4 allowances, 100, 300, transport 3,200 and traveling allowance வரும்போது whichever is lower of 70% of such allowance are 10,000 per month. Clear? மற்ற அலவன்சஸ்லாம் இருக்குது. ஹில் ஏரியா அலவன்சஸ் இருக்குது, ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ் இருக்குது, பார்டர் அலவன்சஸ் இருக்குது, ஐலாண்ட் அலவன்சஸ் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் அலவன்சஸ் இருக்குது, கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்சஸ் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இதெல்லாம் இருக்குது. நம்பர் மைண்டில் வச்சுக்கணுமா, தேவை இருக்காது. ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்கள், அதில் மைண்டில் வந்தால் ஓகே சௌரியம், இல்லைனா இந்த நம்பர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த நம்பர்ஸ் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த நம்பர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. இஸ் தட் கிளியர்? ஸோ லெட் அஸ் நவ் சம்மரைஸ் ஆல் த அலவன்சஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் அலவன்சஸை 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். நம்பர் 1 பீயிங் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் போத் த டாக்ஸ் ரீஜிம். டாக்ஸபிள்னா முடிஞ்சு போச்சு, எந்த ரீஜிமாக இருந்தாலும் டாக்ஸபிள். ஓல்டு ரீஜிமாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே டாக்ஸபிள் தான். அதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் இல்லை, இது தவிர வேறு எது வந்தாலும் சரி டாக்ஸபிள் தான். அண்ட் அலவன்சஸ் விச் ஆர் எக்ஸம்ட் ஒன்லி அண்டர் ஆப்ஷனல், ஆப்ஷனலில் மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ், ஓகே, ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் யூஎன்ஓ அதோட எம்ப்ளாயிஸ், இது 2 விஷயங்கள் தான். மூணாவது வரும்போது அலவன்சஸ் விச் ஆர் எக்ஸம்ட் அண்டர் போத் த டாக்ஸ் ரீஜிம். போத் த டாக்ஸ் ரீஜிமில் இருக்கிறத கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி, அதுக்கப்புறம் டி, ஓகே. இது வந்து டிராவலிங், டெய்லி, கன்வேயன்ஸ். இந்த டி வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ், ஓகே. அதே மாதிரி ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரீஜிம் பட் பார்ட்லி எக்ஸம்ட். பார்ட்லி எக்ஸம்ட்னா 2BBயில் வரும், ரூல் 2BB. இது தவிர இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, எஜுகேஷன்,
hostel and transport employees allowances by the transport department. Okay, so with that, allowances part predominantly over except only one item, which is section 10 class 13a. Okay, idhula innonu 13 section 10 class 13a. Clear? We'll finish off HRA first illustration before the break, and after the break we'll finish up the HRA comprehensive illustration and then deductions. Okay, இன்னொரு 3 அலவன்சஸ் இருக்கு, இதையும் தெரிஞ்சுங்க. ஆக்சுவல் ஸ்பெண்டிங் வரைக்கும் எக்ஸம்ஷன் உள்ள இன்னொரு செட் டிராவலிங், டிரான்ஸ்ஃபர், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டெய்லி அலவன்சஸ். இந்த 3 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸ்பெண்டிங் போத் த tax eligible exemption. This question, come on, try with me. Yes, try with me. Preet is employed as a driver in a transport company. During the previous year 24-25, he has been paid 24,000 per month, being allowances to meet his personal expenses in course of running trucks from one place to the another. Okay, upper transport employee, driver, transport company. He is not in receipt of daily allowances. Daily allowances illa. The expenditure incurred is however 30,000 rupees. என்ன செலவு ஆக்சுவலாக பண்ணணுமோ அது கவலைப்பட வேண்டாம், அது நம்ம எடுத்துக்க வேண்டாம். ரூல் 2BBயில் இருக்கிற நம்பர் தான். அப்போ allowances to transport employees received being 24,000 per month into 12 months எவ்வளோ வருதுங்க? 2,28,000. 2,88,000 minus exemption. Whichever is lower is exempted. 70% of allowances. 2,88,000 into 70%. 2,01,600. B, 10,000 per month for 12 months. 1,20,000. Whichever is lower, 1,20,000. Then the taxable value being 1,68,000 is taxable. Clear? Clear na text padunga. We'll move to the next one. Yes, we'll go for the most important allowances. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். எல்லா இடத்துலையும் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வரும். அதெல்லாம் இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்.
Now, HRA வரும்போது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வரும்போது அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம்ல ஃபுல்லி டேக்ஸபிள். அப்போ இது எப்போ எக்ஸம்ஷன்? ஆப்ஷனலில் மட்டும்தான். ஸோ ஆப்ஷனில் மட்டும் எக்ஸம்ஷனில் 4 ஐட்டங்கள் பார்த்தோம் இல்லையா? மெயினான 4 ஐட்டங்கள் என்னென்ன பார்த்தோம்? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒன்று, தென் சில்ட்ரன், ஹெல்பர், யூனிஃபார்ம், ரிசர்ச். ரைட். அது தவிர ரூல் 2BBயில் ஒரு லிஸ்ட். இதில் இந்த ஹெச்ஆர்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹெச்ஆர்ஏ திஸ் இஸ் taxable in case of default tax regime always. ஆப்ஷனில் மட்டும் எக்ஸம்ஷன் உண்டு. அந்த எக்ஸம்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க, whichever is lower of HRA received, house rent allowance received, whichever is lower of 50% or 40% of salary. 50% will be applicable in case of metro cities. Next, actual HRA. Next, rent paid over 10% of salary. In the மூணுல least is deductible, balance is taxable. This 50% is applicable for metro cities. மெட்ரோன்னு சொன்னால் சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா. இன்னைக்கு அதை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி பெங்களூர் எக்ஸ்பென்சிவான சிட்டியாக மாறி இருக்கு. இருந்தாலும் பெங்களூர் இஸ் நாட் மெட்ரோ. ஓகே, பெங்களூர் இஸ் நாட் மெட்ரோ. ஓல்டு ஆக்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ சப்போஸ் நியூ ஆக்ட் வரும்போது எல்லாமே மாற வாய்ப்புகள் இருக்குது. நியூ ஆக்ட் சும்மா கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு தானே வந்து இருக்கிறோம். இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆக்ட் மாறி ரொம்ப வருஷம் ஆகிடுது. வந்தது 1961. அதுக்கப்புறம் இப்போ தான் பிளானில் இருக்குது இல்லையா? ஹியர்ட் அபவுட் தட். ஆக்சுவலாக 2010 நினைக்கிறேன். அப்போ டேட் டேக்ஸ் கோடே வந்துருச்சு. உட்காந்து அதெல்லாம் படித்து முடித்தேன். ஒரு கண்டென்ட் பார்த்தேன், மேலோட்டமாக என்னென்ன இருக்குன்னு படித்து பார்த்தேன். அப்போ வந்துடும் நினச்சோம். அதுக்கு பிறகு கொண்டு வர பிளான் பண்ணது ஜிஎஸ்டி. அது வந்துருச்சு, இது வரல. அது வந்துருந்துச்சுன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ நவ் தே ஆர் ப்ரொபோஸ் டு பிரிங் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். சி, if it is possible, there may be some announcement in that regard in this financial year. Else you can expect in the next year. Okay, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. not sure, right? ஸோ அந்த காலத்தில் மெட்ரோன்னு இருந்தது சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா. சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா. அந்த மாதிரி சிட்டியில் உங்களுக்கு வீடு கொடுத்துருந்தால் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 50% ஆஃப் சேலரி வில் பி டேக்கன். அது தவிர வேறு எந்த சிட்டியாக இருந்தாலும் 40% ஆஃப் சேலரி வில் பி டேக்கன். And salary for this purpose being 3 ன்னு சொன்ன அர்த்தம் பேசிக், DA forming part of salary and fixed percentage of commission. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். And one more point to be noted here. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது டைரெக்டாக இயருக்கு போட்டு கேல்குலேட் பண்ணிட்டோம். அது மாதிரி இங்கே இயருக்கு போட்டு கேல்குலேட் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. If there is any change in rent payment, you have to separately calculate. அதாவது previous year starts with 1/4, starts from 1/4/2024, ends on 31st March 2025, and the change happens on 1/7/2024. இங்கே rent payment எவ்வளோ இருக்கு அப்படி சொன்னாக்க, rent paid up to this period 10,000 rupees per month, thereafter 12,000 per month. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பீரியட் 3 monthsக்கு தனியாகவும் இந்த பீரியடுக்கு தனியாகவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இந்த 3 மாதத்தில் என்ன சேலரியோ அதில் 40 or 50% சேலரி அண்ட் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ஃபார் த 3 months அண்ட் ரெண்ட் பெய்ட் ஃபார் த 3 months. ரெண்ட் பெய்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10% 3 months கேல்குலேட் பண்ணோம். பேலன்ஸ் 9 months தனியாக கேல்குலேட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி சேஞ்சஸ் ஆஃப் ரெண்ட். சேலரி சேஞ்ச் ஆனாலும் எந்தெந்த மாதத்தில் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை ஆகுதோ அந்தந்த மாதத்துக்கு நம்ம தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணோம். 4 மாதத்துக்கு ஒரு மாதிரி சேலரி சேஞ்ச் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் 4வது மாதம் சேலரி சேஞ்சுனா அந்த 4 மாதம் வரைக்கும் தனியாகவும் அதுக்கப்புறம் தனியாகவும் போடணும். லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுது.
லொக்கேஷன் அப்படிங்கிறது மெட்ரோ டு நான் மெட்ரோ. மெட்ரோவாக இருந்தால் 50% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம், நான் மெட்ரோ வந்து 40. ஸோ மெட்ரோலேருந்து நான் மெட்ரோக்கு மாறிட்டாருன்னா அந்த மாறுற வரைக்கும் ஒரு தனியாகவும் மாறின பிறகு தனியாகவும் நம்ம போடணும். அதே சமயத்தில் கொடுக்குற ஹெச்ஆர்ஏ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 10,000 கொடுத்தாங்க, இந்த வருஷம் 12,000 கொடுக்குறாங்க. ஓகே, அப்படின்னா 10,000 வரைக்கும் தனியாகவும் 12,000 வரைக்கும் தனியாகவும் போட மாதிரி இருக்கும். நாலுமே சேர்ந்து வந்துச்சுன்னா நாலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த நாலுமே சேமாக இருக்கிற பீரியட் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி ஆகணும். இஸ் தேர் ஓகே? எனி சேஞ்ச் ஹேப்பன்ஸ் யூ ஹேவ் டு கால்குலேட் இண்டிபெண்டன்ட்லி. இது ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக பார்ப்போம். இது காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன். திஸ் இஸ் ஆஃப்டர் த பிரேக். ஒன்று பேசிக் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம இப்போ இதை பார்ப்போம். இஸ் தட் கிளியர்? Now, this question. B is employed at Mumbai as a manager of R Limited. The particulars of his salary for the previous year 24-25: basic 26,000, DNS 15,000, conveyance allowance 6,000, commission 0.5% of the turnover achieved by him, the turnover being 90 lakhs during the previous year, and the same was evenly spread. எல்லா மாதமும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. HRA is 10,000. The actual rent paid by him is 15,000 per month on accommodation and accommodation till this date. From 1/1/25 இருந்து ரெண்ட் 17,000 மாறி போச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், 1 April 2024 31 December 24 வரைக்கும் தனியாக போட்டாகும். ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே சேம், நாலுமே சேம். சேலரி சேம், ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் சேம், ரெண்ட் பெய்டு சேம், ஸ்டேட் பிளேஸ் வேர் ஹி ரிசைட்ஸ் மும்பை ஆல்சோ சேம். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்று தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ரெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு பிறகு தனியாக போடணும். அதுக்கு அடுத்த மாதம் சேலரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மாற்றணும். ஸோ இப்போ 2025 அந்த இயர் எண்டு வரைக்கும் 31 March 2025 வரைக்கும். ஓகே, தனித்தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர்ஏ ரிசீவ் எவ்வளோ? 10,000 per month. Minus exemption, whichever is the least. A, as he is in Mumbai, 50% of salary will be taken. Salary for this purpose is basic 26,000, DA forming part of salary 15,000. Forming part இல்லையான்னு சொல்லலை. So then we will assume this may be forming partன்னு assume பண்ணிக்கலாம். Is that okay? நீங்கள் ஏதாவது ஒன்று assume பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஹிண்ட் கொடுங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன். ஸோ DNS allowance assumed being part of salary for retirement benefit. Note, இப்படி கொடுத்தா you will be getting full mark. Like 90 lakhs commission வந்து 50%, 0.5%. யா, இதெல்லாமே பர் மந்த் பேசிஸில் இருக்குது. இது பர் ஆனம். இப்போ பர் மந்த் பேசிஸில் எவ்வளோ வரும்? டிவைடட் பை 12. வாட் இஸ் அல்டிமேட் வேல்யூ? 3,750. So the total value being 44,750. And the 44,000 50% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 22,375. B, actual HRA
Actual HRA. Actual HRA being 10,000 per month. 10,000 per month. C. Rent paid minus 10% of salary. Rent paid in the very first scenario being 15,000 minus 10% of salary. 44,750 ல 10% 4,475. 15,000 வந்து நம்ம லெஸ் பண்ண எவ்வளவு வருது? 10,525 10,525. அடுத்த வருஷம் வரும்போது rent paid increases. அடுத்த பீரியட் வரும்போது rent increases from 15 to 17,000 minus 10% of the rent, 10% of salary. This value 12,525. 12,525. Now, taxable value being least of the three. But 10,000 minus 10,000, 0, 0 per month. The period being first case. இதுலேருந்து இது வரைக்கும் 9 months, இங்கே 3 months. Anyhow, completely 0 only. Nothing is taxable here. Nothing is taxable here. In case of shifting out optional tax regime ல இது எடுத்துக்கிட்டீங்க. Default tax regime இருந்தா yeah, always taxable. Always taxable. In case of default tax regime, this is always taxable. Now we'll meet after a break. 15 minutes break. We'll get back after 15 minutes. Now 11:25, 11:40 we'll meet. The terms of employment potential irukkranga. Is that clear? So basic 10,000 per month. DA 100% of basic, forming part of salary being 50%. The company gives him house rent allowance rupees 6,000 per month. HRA being 6,000 per month. Increased to 7,000 with effect from 1/1/25. Okay, from 1/1/25. He also got an increment of rupees 1,000 in his basic salary with effect from 1/2/25. Right. So salaryum or increment வருது ஒரு 1,000 rupees. This becomes 11,000. The date of change being 1/2/25 இருந்து. Rent paid April and March nil. June to October 6,000 Ghaziabad. Okay, June to October. And then 8,000 rupees Delhi Metro thereafter. Compute his gross salary for the assessment year 25-26. Gross salary
நம்ம எதை மட்டும் கால்குலேட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ முதல் கால்குலேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கிராஸ் சேலரி பார்க்கலாம். Now, for every change you have to work out separately அப்படின்னு சொன்னோம். எந்தெந்த டேட்டில் என்னென்ன சேஞ்ச் வருது? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து இருக்கிறதுலே earliest ஏப்ரல் மே. ஓகே, this is change number 1, earliest change. ஜூன் டு அக்டோபரில் ஒரு சேஞ்ச், அதனால் இது தனியாக போடணும். ஓகே, அக்டோபர்லேருந்து ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் இது ஒரு சேஞ்ச். இங்கே ஹெச்ஆர்ஏ சேஞ்ச் ஆகுது ஜான்வரி 25, 4th சேஞ்ச். இங்கே ஒரு சேஞ்ச் ஆகுது 5th சேஞ்ச். 5 பீரியடுக்கு நம்ம தனித்தனியாக போடணும். ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு மட்டும் போடலாம், ஏப்ரல் அண்ட் மே. ஏப்ரல் மே. அடுத்தது ஜூன்லேருந்து அக்டோபர். ஓகே, ஜூன் டு அக்டோபர். அடுத்தது நவம்பர் டு, இதுக்கு 4வது சேஞ்சுக்கு முன்னாடி. ஓகே, நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும், நவம்பர் அண்ட் டிசம்பர். அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி 1/1/25லேருந்து 1/2/25 வரைக்கும் ஒரே ஒரு மாதம் ஃபெப்ரவரி. ஃபெப்ரவரி ஒரு சேஞ்ச் வருது. ஃபெப்ரவரிக்கு பிறகு மார்ச், அந்த ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது இந்த சேஞ்சுக்கு பிறகு. 1/2/25க்கு பிறகு ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஃபெப்ரவரி மார்ச் 2 சேமாக தான் இருக்கும். வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோமா? இது ஃபெப் அண்ட் மார்ச். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் மேக்கு தனியாக, ஜூன் டு அக்டோபர் செகண்ட், நவம்பர் டிசம்பர் அண்ட் ஜனவரி தனியாக போட்டுருக்கணும். சாரி, இது வந்து ஜனவரி தனி. ஓகே, இந்த இது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஜான்வரி மட்டும். அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். ஃபார் எவ்ரி சேஞ்ச், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஹியர் பீயிங் 2 months, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 months, நவம்பர், டிசம்பர் 2 months, ஜான்வரி 1 month, ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் 2 months. டோட்டல் போட்டு பாருங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக 12 months வந்துருச்சு. ரைட். நவ் salary for this purpose. First salary for this purpose calculate பண்ணிக்கலாம். Salary for this purpose வந்து basic DA forming part of salary will be taken. Basic வந்து 1-2 வரைக்கும் 10,000, 10,000, 10,000, 10,000, ஜான்வரி வரைக்கும் 10,000. 1-2லேருந்து அது 11,000 மாறிடுச்சு. ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் வந்து 11,000. டிஏ வந்து 50%, 100%, பட் அதில் ஃபார்மிங் பார்ட் வந்து ஒன்லி 50%. அப்போ இது 50% போட்டிங்கன்னா 5,000, 5,000, 5,000, 5,000, 5,500. So salary for this purpose being total of this 15,000, 15,000, 15,000, 15,000, 16,500, 16,500. Then now we can calculate as usual HRA received. HRA received எவ்வளோ? 6,000 and 7,000. ஜான்வரி 1ஆம் தேதியிலேருந்து 7,000. அப்போ ஜனவரி வரைக்கும் 6,000, ஜனவரி வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் 6,000. ஜனவரிக்கு பிறகு 7,000 மாறி போச்சு. மைனஸ் எக்ஸம்ஷன், whichever is lower is exempted. Number 1 being 50%
or 40% of salary. இந்த இடத்துல மும்பை எந்த டேட்ல இருந்து அக்டோபருக்கு பிறகு இந்த ரெண்டு பீரியட்ல மெட்ரோ, இந்த ரெண்டு பீரியட்ல நான் மெட்ரோ. இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் 40, இதுக்கு பிறகு 50. அப்போ 2000ல் 40% வந்து 2400, 6000ல் 40% வந்து 2400, 2400. இங்கே வரும்போது 50% நவம்பர்லேருந்து 3000, 3500, 3500, 40% or 50% salary. Number 2, actual HRA received. Number 3 being rent paid over 10% of salary. Over 10% of salary. Actual HRA எவ்வளோ ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருக்கணும்ல, அதை ரீகாப்பி பண்ணிக்கலாம். 6000, 6000, 6000. ஆமாம், தப்பாக போட்டேன்னா ஓகே, சேலரியில் பார்த்துருக்கணும். ஓகே, 15,000க்கு 40% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? யா, 6000, 6000, 6000. இங்கே வந்து 50%, 7500, 7500, 8250. ஓகே, ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ வந்து லாஸ்ட் 2 கேசஸில் 7000. ரெண்ட் பெய்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 2 மாதத்துக்கு இல்லை, அப்போ டேஷ். நீங்கள் எக்ஸஸாகவே பேமெண்ட் பண்ணல, அட்லீஸ்ட் 10% பேமெண்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் கேஸ் சேலரி 15,000, 10% வந்து 1500, ஆனால் பேமெண்ட் பண்ணது 6000. 6000 minus 1500, 4500. எது வரைக்கும்? அக்டோபர் வரைக்கும். அதுக்கு பிறகு 8000 பே பண்ணியிருக்கிறார். ரெண்ட் வந்து 15,000, அதுக்கு 10% வந்து 1500. 8000 minus 1500, 6500, right? 6500 here also. இதில் வந்து 1650 is subtracted from 8000 சொன்னால் எவ்வளோ வருது? 6350 இல்லையா? 6350. Now, so whichever is the least is deductible அப்படின்னு சொன்னோம். Least being 0, in this case 0, here 4500, here 6000, here 6500, here 6350. Then taxable HRA per month basis. இங்கே வரும்போது 6000 taxable, இங்கே 1500 taxable, இங்கே not taxable, இங்கே 500 rupees வந்து taxable, இங்கே வரும்போது 650 taxable, 650 taxable. Now, what about the total taxable HRA? இது வந்து 2 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய், 2 மாதத்துக்கு 12000 ரூபாய், 1500 ரூபாய். எத்தனை மாதம்? ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் 5 மாதத்துக்கு 7500. இங்கே நத்திங் இஸ் taxable. 500 for 1 month, 650 for 2 months வந்து 1300. ஆக மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா டோட்டல் ஹெச்ஆர்ஏ taxable being 21,300. You have to find out the gross salary. Gross salary is equivalent to basic 10,000 into 11,000 into 11,000. எத்தனை மாதத்துக்கு? லாஸ்ட் 2 மாதத்துக்கு. மிச்சம்லாம் 10,000 தான். இது ஒரு 1 lakh, இது ஒரு 22,000. DA 100%, 1,22,000, ரெண்டையும் சேர்த்து 100%. And taxable HRA in this case being 21,300. Refer the working note here. This is working note number 1. Now add பண்ணீங்கன்னா you will be getting the gross salary here. Gross salary in this case being okay, 2,65,300.
Clear? In case of default tax regime, இது fully taxable. Default tax regime இது full taxable. Clear na text பண்ணுங்க. We'll move on to the next chapter. Next content, deductions. Okay. Salaries ல different aspects பார்த்தோம். அந்த salary ல எதெல்லாம் exemption figure listல gratuity பத்தி பார்த்தோம். Pension, leave salary, VRS retrenchment compensation, 5 elements we have discussed. Separately we went into PF discussion in detail. PF தான் நம்ம டீடைலா பார்த்தோம். PF முடிஞ்சோன்னா we'll started with allowances. 4 விதமான set of allowances இருக்கு. Fully taxable allowances and fully exempted in both the tax regime. Exempted only in the default tax regime fully. அதில் வந்து exempted only in the default shifting out of the default tax regime வந்து high court judges, supreme court judges கொடுக்கக்கூடிய allowances UNO employeesங்கிறது பார்த்தோம். And exempted under both the tax regimeல 4 விஷயங்கள். Okay. TDC, okay. ஒன்று ட்ராவலிங், இன்னொன்று வந்து டெய்லி, இன்னொன்று கன்வேயன்சஸ். இந்த 3 விஷயங்கள். 4வது வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் ஃபார் த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், ரைட்? 3200 ரூபா வரைக்கும். அந்த 3 கேசஸில் ஆக்சுவல் ஸ்பெண்டிங் வரைக்கும். இந்த 3 கேசஸில் டிடிசி கேசஸில் 3200 ரூபா, சாரி, ஆக்சுவல் ஸ்பெண்டிங் வரைக்கும். டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் ஃபார் த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 3200 இஸ் டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் அண்டர் த ரூல் 2BB. அதுக்கப்புறம் partially exempted as per the number specified in 2BB only in the case of optional tax regime. Default கிடையாது, ஆப்ஷனல்ல. அதில் 4 விஷயங்கள் டீட்டெயிலாக வச்சுக்கணும்னு சொன்னேன் உங்கள் மைண்டில். ஒன்று சில்ட்ரன் எஜுகேஷன், another one is children hostel, then transport allowances for the differently abled persons and transport employeesக்கு கொடுக்கக்கூடிய allowances. In case of the transport employees, 70% of such allowances are 10,000, whichever is lower is deductible, where he should not be in receipt of daily allowances. அதுக்கப்புறம் பார்த்த லாஸ்ட் அலவன்சஸ் வந்து ஹெச்ஆர்ஏ, இட்ஸ் மோஸ்ட் காமன். திஸ் ஆல்சோ exempted only in case of shifting out of the default tax regime or apping the default tax regime. ரைட், டிஃபால்ட் டேக்ஸ் regime மட்டும்தான் உண்டு. ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, டிஃபால்ட் டேக்ஸ் regime ஆப்ஷனில் கிடையாது. செக்ஷன் 10 clause 13A இதில் பார்த்தீங்கன்னா the least of the 3 is exempted. Number 1 being 50% or 40% of salary. Number 2 being and actual HRA. Number 3 being rent paid in excess of 10% of salary. For that, that representing period will be taken, right? So what we have discussed up to now is summarized here. Clear? Salary computation. We have completed gratuity, pension, leave salary, retrenchment compensation and VRS compensation. Set. இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸும் பை ஹார்ட் ஆகும். Then of course you understand basic salary. DNS allowance or fees or commission, போனஸும் உண்டு, அட்வான்ஸ் salary, arrear salary உண்டு. இந்த 2 லாஸ்ட் கேசஸில் ரிலீஃப் will be available under section 89 class 1. Provident fund and superannuation fund, அதில் provident fund டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். Superannuation fund almost same like, so you no need to worry about that. Allowances part நம்ம பார்த்துட்டோம். So we have completed up to these elements, up to allowances வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். Clear? Let's now move on to the deduction aspect. Deduction aspectல entertainment allowance, professional tax paid, standard deductions, entertainment allowance and professional tax. இந்த 5 செட்டையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அது முடிஞ்சிச்சுன்னா ஃபைனல் கண்டென்ட் பெர்கிசிட்ஸ். இந்த 5 கண்டென்ட்டும் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு half an hour கூட ஆகாது. half an hourல இந்த 5 கண்டென்ட் முடிச்சிடலாம். பெர்கிசிட்ஸில் ரொம்ப டைம் கன்சியூமிங் கண்டென்ட்டில் ஒன்று வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். வீடு வாடகை எடுத்து தங்கிக்கப்பா, உனக்கு ரெண்ட்டுக்கு பையில் பைசா கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஹெச்ஆர்ஏ. கம்பெனிலேயே குவார்ட்டர்ஸ் இருக்கு, அங்கே போய் தங்கிக்கோ.
ரெண்ட் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். இந்த எப்படி ஹெச்ஆர்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குமோ அது மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ்வலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெண்டுமே தர மாட்டாங்க இல்லையா? பைசாவும் கொடுத்துட்டு வீடும் தருவானா? ஒன்று வீடு தருவான், இல்லைன்னா ஹெச்ஆர்ஏ தருவான். வீடு தந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது பெர்கிசிட்ஸில் பார்ப்போம். அது பதிலாக பைசா கொடுத்துற நீ போய் வீடை பார்த்து நீயே தங்கிக்கோ அப்படிங்கிறது அலவன்சஸ். ஸோ ரெண்டு கான்செப்டும் இருக்குது. ஸோ பெர்கிசிட்ஸில் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகக்கூடியது இந்த ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஎஃப் கேஸில் ஒரு வேரியன்ட் இருக்குது. அதையும் பார்த்துட்டோம்னா மிச்சம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனர், ஒவ்வொரு பெர்கிசிட்ஸுக்கும் 5 நிமிஷம் ஆகும். ரைட். ஸோ எல்லாம் முடிய போது ஒன்றே தான் இருக்குது, பெர்கிசிட்ஸ். சில ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க, நான் இன்றைக்கி 3 பாயிண்ட்ஸ் பேச போகிறேன் அப்படிம்பார். மொதல் பாயிண்ட் 5 நிமிஷத்தில் முடிச்சிடும், 2வது பாயிண்ட் 3 நிமிஷத்தில் முடியும், 3வது பாயிண்ட் ஆரம்பிச்சா இன்னும் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நினச்சா இந்த 3வது பாயிண்டில் சப் பாயிண்ட் ஒரு 10 போடுவார். அது மாதிரி பெர்கிசிட்ஸ்குள்ளார ஒரு 12-15 ஐட்டம் மேலே படிப்பீங்க. முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 8, அந்த 8வது ஐட்டத்துக்குள்ளார ஒரு 10 ஐட்டம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஈஸிலி. தேர் வில் நாட் பி எனி காம்ப்ளிகேஷன்ஸ். ரைட். We'll be moving on to the content deductions here. Now, employer, employee, employee serves for employer. அதுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறார். சேலரி கொடுக்குறார். ஓகே. சேலரி பீயிங் அரௌண்ட் 50,000 rupees per month. Monthly 50,000 rupees. Now, what happens here? What happens here? சில சமயம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயி ஹேஸ் டு பே a tax called professional tax. என்ன கொடுக்கணும்? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கொடுக்கணும். பிடி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அது எவ்வளோ கொடுக்குறாருன்னா ஒரு 2,000 rupees கொடுக்குறாரு. ஓகே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எம்ப்ளாயர்கிட்ட சார் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பீங் த ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. ஈவன் நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது எங்கிட்ட கூட வாங்கினாங்க, எதுக்கு இங்கே ப்ரொஃபஷனல் டேக்ஸ்? அது ஸ்டேட் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டேக்ஸ். சரி, டிரெக்ட் பண்ணிட்டு கொடுத்தாங்க, அதுக்குள்ள சண்டை போட முடியுமா? டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் ப்ரொஃபஷனல் சொல்லுவீங்க, டீச்சர்ஸை ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்களா அப்படின்னா இல்லையே. இருந்தாலும் த பேமெண்ட் வில் பி தேர். நார்மல் எம்ப்ளாயிஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட். இட்ஸ் நாட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட், இட்ஸ் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். கிளியர்? ஸோ எம்ப்ளாயி என்ன சொல்கிறாரு, சார் இதெல்லாம் எனக்கு செலவாகுது. அப்படியா, ஒரு 1,500 ரூபாய் நான் தரேன். எம்ப்ளாயர் சேஸ் ஐ வில் பே 1,500 rupees. You can pay only remaining 500 rupees. நீ ஒரு 500 ரூபாய் கட்டு, நான் 1,500 ரூபாய் தரேன். பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு போட்டீங்க, வீட்டில் சும்மா உட்கார முடியல, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்னை பார்த்துட்டே போகிறாங்க, வரவங்களுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது, அதே எக்கச்சக்கமாக செலவாகுது. அப்படியா, இந்த அப்படி என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் per annum. ஓகே. இந்த சமயத்தில் இந்த சம்மை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோம்? சேலரி பீயிங் 50,000 per month அப்படின்னு சொன்னாக்க 1 இயருக்கு 6 lakhs. எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எம்ப்ளாயி என்னென்ன வாங்குறாரு? என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வாங்குறாரு இல்லையா, அதுவும் சேலரி தான். அலவன்சஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் சேலரி. EA from
employer is salary should be added. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுற ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது, எம்ப்ளாயி கிட்ட இருக்குது. ஆனால் அந்த எம்ப்ளாயி என்ன சொல்கிறார், எம்ப்ளாயரை விட்டு நீங்கள் கட்டிடுங்க அப்படின்றார். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் கட்டின ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர் 1500, இதெல்லாம் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரி. சேலரி, any entertainment allowance received from the employer will also be forming part of salary. Professional tax paid by the employer on behalf of employee is also salary. இதெல்லாம் சேர்த்து கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்லலாம். 6,11,500. And if he is being the government employee ஆக இருந்தால், ஓகே, எக்ஸம்ஷன் வரும்போது செக்ஷன் 16 clause 1A, 16 clause 1A, I'm considering that it is not falling under 115 BAC. 115 BAC ல இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, எந்த ஒரு இன்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மாதாந்திர செலவுகள்லாம் இருக்கும், அதுக்காக கண்ணை மூடிட்டு ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் நீங்கள் டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸை மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். இது பேர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இது பேர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். கேள்வியெல்லாம் கிடையாது. ஓகே, மொத்தமாக உங்களுடைய சேலரியில் 50,000 ரூபாய் கழிச்சுங்க, பேலன்ஸ் மட்டும்தான் சேலரி இன்கம்மை காமிச்சு அதுக்கு டேக்ஸ் கட்டுங்க. அதுக்கு டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லலாம். 16 clause 1A. அதே சமயத்தில் 16 clause 2 இருக்கு இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன்ஸ் உண்டு. என்ன உண்டு? என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன்ஸ் எப்படி வரும்னு சொன்னால், எம்ப்ளாயியை 2 பார்ட்டாக பிரிங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பிரிங்க. ஓகே, நான் கவர்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நோ டிடக்ஷன், எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, விச் எவர் இஸ் த லீஸ்ட் இஸ் டிடக்டபிள். நம்பர் 1, 20% ஆஃப் பேசிக் சேலரி. நல்லா கவனிங்க, இட்ஸ் நாட் சேலரி. இது வரைக்கும் சேலரி 3 அப்படிங்கிறத பல இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சேலரி only 2, அதாவது பேசிக், BA ஃபார்மிங் பார்ட், நான் ஃபார்மிங் பார்ட், அதாவது டோட்டல் வில் பி டேக்கன் when the gratuity calculations where the gratuity payment is subject to the payment of gratuity act படி இருந்தால் அந்த நம்பர் நம்ம எடுத்துப்போம். மிச்சம் எல்லா இடத்துலையுமே 3ன்னு சொன்னேன். ஆனால் இந்த EA வரும்போது, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வரும்போது, பேசிக் சேலரி மட்டும் எடுக்கணும். அதில் 20%. We should not add any other salary. Only one salary will be there. Second, 5,000 rupees ceiling. Third, actual. இந்த 3ல whichever is the least is deductible. எப்போ? If you are being the government employee. As he is being the government employee, of course he is enjoying this benefit. அப்போ 6 lakhs 20% போட்டிங்கன்னா 1,20,000 rupees. நெக்ஸ்ட்டு சீலிங் 5,000 rupees. மூணாவது ஆக்சுவல் ரெக்கவரி பீயிங் 10,000. இந்த 3ல whichever is the least வந்து 5,000. He is eligible for claiming the deduction under section 16 clause 2, only 5,000. Third, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எம்ப்ளாயர் கொடுத்தாலும் நான் தானே சார் கட்டினேன். ஆமாம், கட்டினா நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயி இஸ் டிடெக்டபிள். ஹவு மச் he paid? 1,500 plus 500, 2,000 will be deductible. அதாவது எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்கினால் அது இன்கம், அது கட்டும் போது எக்ஸ்பென்சஸ், டிடக்ஷன்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். கட்டும் போது எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்கினது கட்டிலும் எக்ஸஸாக கட்டினா அதையும் சேர்த்து நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 2,000 rupees can be deductible here. ஸோ the balance being taxable salary. இதுதான் சேலரியாக நமக்கு வருது. How much is that then? 4,500, 5 lakhs 4,500, 54,500. ஸ்பீட் அப் பண்ணுங்க. 5,54,500 is the net salary taxable. Net salary taxable. Is that clear? Sir, what happens in case of non-government employees, sir? In case of non-government employee, இது வரைக்கும் சேம், டிடக்ஷன் இது சேம். இது EA will not be available. So EA is not available for the non-government employee. மிச்செல்லாம் ditto. மிச்செல்லாமே ditto. So the ultimate value being 5,59,500. 5,59,500. Clear? In case, if you are apting 115 BAC class 1A, இது வரைக்கும் சேம்.
டிடக்ஷன்ஸில் செக்ஷன் 16 கிளாஸ் 1A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 கிளைம் பண்ணிக்கலாம். வேறு எந்த டிடக்ஷனும் கிடையாது. வேறு எந்த டிடக்ஷனும் கிடையாது. ஸோ தென் அல்டிமேட் taxable வேல்யூ பீயிங் எவ்வளோ? 5,36,500. Let's see the summary here. 3 deductions இருக்கு. 1A 2 3. இந்த 2 entertainment allowance வரும்போது deductions available for government employees only and only opting out of the default tax. எதில் இருக்கக்கூடாது? default tax regimeல இருக்கக்கூடாது. இருந்தால் whichever is the least 20% of the basic salary only, not salary, basic salary only, ceiling 5 lakhs and entertainment allowance actual receipt. இந்த மூணுல whichever is the least is deductible. Professional tax actually maximum 2,500. ஆனால் வேற ஏதாவது நம்பர் இருந்தாலும் நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. And this will also be available only if exercising the opting out of the default tax regime. நீங்கள் default tax regimeல இருந்து வெளியே வந்தாகணும். And this amount is deductible only on payment basis. நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். எம்ப்ளாயர் கொடுத்திருந்தா சார், எம்ப்ளாயர் கொடுத்திருந்தால் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ளூடட் in income as perquisites. பெர்கிசிட்ஸா இன்கம்ல சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. தட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிமில் இருந்தால் உங்களுக்கு 75,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். வேறு ரெண்டும் கிடையாது. ஆப்ஷனல் டேக்ஸ் ரீஜிம் இருந்தால் only 50,000 rupees. இஸ் தட் கிளியர்? ஸோ நமக்கு இப்போ என்ன வருது? 16 class 1A standard deduction 50,000, 75,000. This will be shifting out of 115 BAC and this will be as per section 115 BAC 1A. Second வந்து EA. In case of government employee இருந்தால் allowed. Okay. Non-government employee இருந்தால் not allowed. Here not allowed. 3. Professional tax இருந்தால் deductible in both the cases. Here not deductible. ஆனால் EA and professional tax from employer இது ரெண்டு ஃபர்ஸ்ட் நீங்க இன்கமா கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்கமா கன்சிடர் பண்ணிடணும். இந்த இஏ வரும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு டிடக்ஷன்ஸ் உண்டுன்னு சொன்னோம். அந்த நம்பர் எவ்வளோ அப்படி சொன்னாக்க whichever is lower of 20% of basic salary limit and then actual. Clear? Summary is over. Clear na text பண்ணுங்க. We'll go for the illustration then. Now, we'll now discuss the illustration.
Find out the income from salary Mr. X. Case 1 government employee, case 2 non-government employee. Government employee இருந்தால் எப்படி இருக்கும்? Government employee, non-government employee இருந்தால் எப்படி இருக்கும்? Assume the following cases that the employee opting out of default tax regime and opting default tax regime. First scenario, opt out of default tax regime. Another one is default tax regime. Default la government இருந்தாலும் சரி non-government இருந்தாலும் சரி treatment same. So ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம் cases. opt outல ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். Defaultல யாரா இருந்தாலும் ஒண்ணே தான். Number 1 basic salary. Basic salary being 20,000 per month அப்படின்னா yearly 2,40,000. Government employee இருந்தாலும் சரி non-government employee இருந்தாலும் சரி, even if you are adapting default tax regime இருந்தாலும் சரி, everything is taxable. DNS allowance 10,000 per month also be taxable in all the three cases. Entertainment allowance received from employer கிட்ட வாங்கினா அது முத இன்கமா கன்சிடர் பண்ணியிருக்கணும். EA from employer 10,000. Professional tax received from employer. Professional taxum அதே மாதிரி நீங்க ரிசீவ் பண்ணியிருந்தால் கன்சிடர் பண்ணிடணும். Professional tax from employer 1,000. And entertainment allowance actually spent, not a requirement for me. Professional tax வந்து நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இது முத ஆட் பண்ணிடுங்க, டிடக்ஷன்ஸ் பிறகு வரலாம். Gross salary being 371 நினைக்கிறேன், 3,71,000 in all the three cases. Minus deductions. Section 16 class 1A standard deduction. In first two cases 50 only. The last case it is 75,000. It is 75,000. 16 class 2 EA not applicable for the non-government default tax regime. 3 professional tax paid employee pay பண்ணியிருந்தால் by employee deductible 2,000 பேலன்ஸ் வரும்போது taxable salary. Let's see, in case of EA we have to calculate separately. EA for government employee இருந்தா மட்டும், கிடையாது. Okay, this is not applicable here. Okay, sorry. EA, whichever is the least is deductible. Number 1, 20% of basic salary. 2,40,000 20% 48,000. Basic salary 2,40,000. Second, ceiling 5,000. Third, actual receipt
being 10,000. Spending no way is related. அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ மூணில் whichever is the least வந்து 5,000. So 5,000 can be deductible. Yeah. Finally, the taxable salary being 3,71,000 minus 57,000. 3,14,000. Then here 3,19,000. Last case 2,96,000. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிமில் பல விஷயங்கள் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் வேறு டிடக்ஷன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கும்போது அதுதான் பெனிஃபிஷியல் நமக்கு இருக்குது பாருங்க. 50 75,000 அங்கே மொத்தமாக கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் யாருமே எது யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் வேணான்னு சொல்லிட்டுருவாங்க. ஏற்கனவே இப்போ லாஸ்ட் இயரே கிட்டத்தட்ட 70% பர்சன்ஸ் ஆப்டட் ஒன்லி த டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம்னு சொல்லிட்டாங்க. ஒன்று 30% அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கும் இது இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா இது பாருங்கள் பெனிஃபிட்டை பாருங்கள், இதுவோ அதுவும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எது பெட்டராக இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டா தே ஆல்சோ மே கெட் தெம்செல்ஸ் ஷிஃப்டட் டு த டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் மேட்டர் ஆஃப் 1 or 2 years தான். இப்போ வரக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ட் இப்போ 2025 போய் உட்காந்து பட்ஜெட் பாருங்கள். பட்ஜெட்டில் வந்து பல விஷயங்கள் இருக்கும். இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் பட்ஜெட் மட்டும் பாருங்கள், அட்லீஸ்ட் அதாவது உங்களுக்கு புரியும். இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கும் பட்ஜெட் இருக்கும், அவங்களோட ஸ்பெண்டிங் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகே, பிளான்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும், அன்பிளான்ட் எக்ஸ்பென்ஸுக்காக பணத்தை ஒதுக்கி வைப்பாங்க. இதெல்லாமே எவ்வளோ தேவைப்படுது, இதுக்கு ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறாங்க, இதுக்கு சோர்ஸ் எது மூலமாக வருது, வரவு செலவு கணக்கு தானே. அதில் இன்கம் டேக்ஸ் மூலமாக நாங்கள் எவ்வளோ ரெக்கவர் பண்ண போகிறோம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துறோம். சின்ன பார்ட். ஃபினான்ஸ் ஆக்ட் இஸ் அ பிக் ஒன். நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்லிமெண்ட்டில் விவாதங்கள் நடக்கும்போது எப்படி நடக்கும் பாருங்கள், கச்சா அம்சா நடக்குது இல்லையா. ஆனால் இந்த ஃபினான்ஸ் பில் மட்டும் நடக்குதுன்னா டிஸ்டர்பே பண்ண முடியாது, யாருமே அப்போஸும் பண்ண முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் announced to be read in the parliament, everything will be kept silent, and once the thing is over, immediately it will be accepted. அதுக்கு வெளியில் வந்து எதிர்கட்சி புலம்பும் மற்றவங்க புலம்பும் எல்லாம் நடக்கும், அது வேறு விஷயம். அந்த இடத்துல ஏன்னா பணம் முக்கியம்ப்பா, சண்டெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பணத்தை போடு. ஸோ அதனால் பணத்தை பற்றி பேசும்போது மட்டும் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அந்த சபை பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள், அந்த லைவ் டெலிகாஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு பின் ட்ராப் சைலன்ஸ், சத்தெல்லாம் நடுவில் போட மாட்டாங்க, நேராக வாசிக்கிறது மட்டும்தான் இருக்கும். முடித்த பிறகு தான் அதை பற்றி உங்களுடைய வியூஸ் கொடுப்பீங்க, அது வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஒன், பிகாஸ் ஐ காட் ஆல்மோஸ்ட் 10 qualifications ஆஃப்டர் மை நேம். அதில் ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் பீங் த ட்ரைனர். இந்த ட்ரைனரில் லீடர் அண்ட் பார்லிமெண்டேரியன் ஒரு ட்ரைனிங் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த லீடர் அண்ட் பார்லிமெண்டேரியனில் ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஐ வாஸ் த பார்ட்டிசிபென்ட் அண்ட் லேட்டர் ஐ வாஸ் ஆர்கனைசர் ஃபார் ஆர்கனைசிங் தட் பார்லிமெண்ட். எப்படி டம்மி பார்லிமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்ட்டு ராபர்ட்ஸ் ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்டேரியன் அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். அது ஃபென்டாஸ்டிக் ப்ராசஸ். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி நடக்குதுன்னு தெரியும், ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியும். அந்த பார்லிமெண்ட்டுடைய சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை ரசிப்பீங்க. ஒரு கேம்ஸ் பார்க்குறீங்கன்னா கேம்ஸோட ரூல்ஸ் தெரிஞ்சால் பிடிக்கும், கேம்ஸோட ரூல்ஸ் தெரியலன்னா பிடிக்காது. ஸோ ஐ டோன்ட் ப்ளே ஃபுட்பால் ஆர் ஹாக்கி, பட் ஐ ப்ளே கிரிக்கெட் மை டேஸ். ஸோ கிரிக்கெட்னா போய் பார்ப்பேன், ஏன்னா அது ரூல்ஸ் தெரியுது, அவங்க பேசுகிறது புரியுது. ஓகே, உடனே அதே நீங்கள் வந்து ஃபுட்பாலில் எத்தனை 6 அடித்தா அப்படின்னு சொன்னாக்க என்னை பார்த்து சிரிப்பீங்க, ரைட்? அப்படி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஐ எம் நாட் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட் ஓவர் தட். ஓகே, அதில் ஏன்னா எங்கள் காலத்தில் பால்லாம் வாங்குற அளவுக்குலாம் வசதி கிடையாது. வீட்டில் போய் பால் கேட்டால் திட்டுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சைக்கிள் டியூப் இருக்குல்ல, கட் பண்ணி பாலை போட்டு அதை தான் விளாண்டுருப்போம். அது ஈஸி. ஒரு கட்டை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது போதும். என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு அந்த காலத்தில் மரக்கட்டையில் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றா உரி கடைசி ஒரு பெட்டு கீழே விழுந்த பிறகு தான் கண்டுபிடிச்சார் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் வேறு மாதிரி எங்களுக்கு வந்து மரியாதைலாம் கொடுத்தாங்க. தட் வில் ஆல்சோ ஹேப்பன். ஸோ தட்ஸ் அ டே இன் அவர் டே. ஸோ அப்போ இருக்கிறது சீப்பஸ்ட்டு பிளேயிங் வந்து கிரிக்கெட் தான். ஏன்னா ஒரு சந்துக்குள்ளே விளாண்டுடலாம், பாலை போனால் அடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஃபுட்பால்லாம் பெரிய இடம்லாம் வரும், கிரவுண்டில் வேணும், பால் வேறு வாங்கணும், இதெல்லாம். ஸோ இந்த டேஸ் ஐ வாஸ் பேஷனேட் டு ப்ளே ஒன்லி கிரிக்கெட். ஸோ எவ்ரி திங் இஸ் அவுட் ஆஃப் மெமரி. அது ரூல்ஸும் தெரியாது. ஸோ அது மாதிரி இந்த பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் எப்படி நடக்குதுங்கிறது ரூல்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா யூ வில் என்ஜாய் லேர்னிங் ஆல் திஸ் திங்ஸ். போய் பாருங்கள், ரசிக்கலாம் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஊரோட பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் பெரிய ஆள் நினச்சிப்பாங்க. ரிசல்ட் வரட்டும், அது அப்புறம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நினச்சிப்பாங்க, ரைட்? So you understand that? So this is a simple logic. I request you to go and watch that one also on 1st of February. 3rd of February, my speech is there for ICW chapter Ranchi. Okay, online. Probably na YouTube live பண்ணலாமான்னு பார்த்தேன், பார்ப்போம். We'll see if it is possible. So I'm presenting around 15 minutes. This is a panel discussion, post budget expect means reactions.
views. Okay, views and the 3rd February போட்டிருக்கிறாங்க. தெரில நான் எப்படின்னு, பிகாஸ் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹெல்டப்பாக இருக்கிறேன். பார்ப்போம். கிளியர்? Shall we move on to the next one? We will move on to a comprehensive illustration. Online இருக்கிறவங்க clear தானேப்பா? சம் முடிஞ்சிச்சுன்னா clear or overன்னு ஏதாவது போடுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. You need to participate actively here. உங்கள் மெசேஜுக்கு நான் பதில் சொல்லனாலும் பார்த்துட்டு இருக்கிற உங்கள் நேம் எல்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். நாளைக்கு எங்கேயாவது பார்க்கும்போது நீங்கள் பேரை சொன்னால் கெஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட்டு பேச தெரியாதுனாலும் பரவாயில்ல. ஓகே, now one of the comprehensive illustration. இதுவரைக்கும் நம்ம படித்த எல்லா விஷயங்களும் சேர்த்து ஒரே இல்லஸ்ட்ரேஷனாக பார்க்க போகிறோம். Mr. M is an area manager of Mrs. Steel's Company Limited. During the financial year 24-25, he gets the following emoluments. Compute the taxable salary of Mr. M for the assessment year 25-26 under shift out of the default tax regime under default tax regime. First, apt out or shift out case paathalam. Shift out of default tax regime. We have the basic salary here. $20,000 எது வரைக்கும்? ஆகஸ்ட் வரைக்கும் 5 months 1 lakh. ஆகஸ்டுக்கு பிறகு 25,000 எத்தனை மாசம் இருக்கு? 7 months. Am I right? This is 1,75,000. Total being 2,75,000. Transport allowance. அதாவது commutation between office to residence and residence to office, available only for the physically challenged persons. ஒன்றும் அந்த மாதிரி கொடுக்கல. fully taxable into 12, 24,000 taxable. Contribution to recognized provident fund 15% of basic salary in DA. அப்ப PF contribution RPF 3% disallowed then. Okay, basic plus DA. DA எங்கேயாவது கொடுத்துருக்கேன்னா இல்லை. then this basic itself includes DA ன்னு assume பண்ணிக்கிட்டோம்னா 3% disallowed. எவ்வளோ வருது? 2,75,000 into 3%. இல்லைன்னா இப்படி கண்டுபிடிக்கணும். 15% கண்டுபிடி. ஓகே, ஆன்சர் சொல்றீங்களா? ஃபைனல் எக்ஸ்பிளேஷன் முன்னாடி ஒன்று வந்தோன்னா நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் 15% தனியாக கண்டுபிடிச்சிட்டு 12% எக்ஸம்ஷன் லெஸ் பண்ணிட்டு போடலாம். இல்லைன்னா டேட்டா 3% டிஸ்அலவுட்னு போட்டுக்கலாம், தப்பில்லை. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் 500 per month for 2 children. 2 குழந்தைங்களுக்கு 500 ரூபாய். எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்?
100 ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைக்கு 200 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். per month அப்ப into 12 months 300 into 12 3600. City compensatory allowance. City compensatory allowances. Fully taxable allowances la idu vandurum CCA 300 per month into 12 months 3600. Hostel expenses allowances. Hostel allowances 380 for 2 children. ஆனா ஒரு குழந்தைக்கு நம்ம 300 வரைக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு, into 2 600 வரைக்கும் உண்டு. எப்பொழுதுமே டிடக்ஷன்ஸ் போக நெகட்டிவ் வேல்யூ வந்து அதை ஒமிட் பண்ணிடணும். தட் ஷுட் ஆல்வேஸ் பி நெகட்டிவ். அப்படின்னாலே 0 தான். நீங்கள் படி நெகட்டிவ் போட்டு இன்கம் ரெடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, எந்த ஒரு டிடக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸம்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த கன்சர்ன் இன்கம் எதுவோ அந்த கன்சர்ன் டிடக்ஷன்ஸ் எதுலேருந்து கிளைம் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு மேலே போயிடக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ வந்துடக்கூடாது. டிஃபன் அலவன்சஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ் தான். டிஃபன் அலவன்ஸ் 5,000. Tax paid on employment, professional tax. I assume it is paid by Mr. M. He gets the following emoluments from his employer. அப்போ எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வந்திருக்கு. எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வந்திருந்தால் மொதல் இதை ஆட் பண்ணிக்கணும். Professional tax from employer 2,500 should be added. Now get me the total. 3,21,950 minus deductions. Section 16 class 1A standard deduction 50,000 rupees. 16 class 3 2 rare government employee இருந்தால் மட்டும்தான் வந்திருக்கு, அதனால் ஸ்கிப்பே பண்ணிடலாம். Professional tax paid, அங்கேருந்து வந்த அமௌண்ட்டை இவர் பே பண்ணுறார். Then he can claim the deductions on payment. Receive பண்ணும்போது income, payment பண்ணும்போது deductions. Then ultimate taxable salary, this is called as gross salary and this one is taxable salary. Taxable salary. Taxable salary being 2,69,450. In case default tax regime போனார்னா, default tax regime basic salary taxable, transport allowance taxable, rent free recognized provident fund, recognized RPF. As usual the same provision applicable here also. Education allowance fully taxable, 500 into 12 6,000 is taxable. Hostel allowance fully taxable, 380 into 12 4,560 fully taxable. CCA fully taxable. Tiffin allowance fully taxable. Any other allowances or perquisites received from employer, say professional tax from employer received, also be taxable. And deductions la 50 க்கு பதிலா 75,000 section 16 class 1A, but he cannot claim the deductions for the professional tax paid. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா the value being 3,28,910. From there standard deduction for 115 BAC default tax regime la higher deduction is available rather than 50, 75 நீங்க claim பண்ணிக்கலாம். So then this value being 2,53,910. Clear? So with that we have completed deductions completely.
Now, clear? Make it faster. Yeah. Now, salaries we have completed almost all, left with only one item, perquisites. அப்போ அதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் சேலரி கிடைக்கும். அதுலேருந்து இது 3 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட் சேலரி. ஸோ அதோட உங்களுக்கு இந்த ஹெட் ஓவர் ஆயிடும். இப்போ salary for the different purposes. Okay. Now, basic, DA, forming part of salary, not forming part of salary. Fixed percentage of commission, not fixed commission. And allowances, perquisites, allowances, perquisites. Then what about deductions? Okay. In case gratuity வரும்போது, okay, in case gratuity, and EA calculation, specified employee calculation, rent free accommodation calculations, general case, 5 cases salary என்ன? So I'll give the summary here so that you will be able to understand all these things easily. Okay, you can understand the summary. Now, payment of gratuity act வந்துச்சுன்னா, payment of gratuity act covered. Okay. If payment of gratuity act covered, salary for that purpose is these 3 items. Clear? For the calculation of entertainment allowance, we will take only the basic. இப்போ நம்ம பெர்கிசிட்ல பார்க்க போற சாப்டர் rent free accommodation or accommodation provided at concessional rate. இந்த கேஸ்ல சேலரினா என்ன அப்படின்னு சொன்னாக்க,
Okay. Basic DA forming part of salary, fixed percentage of commission, all the allowances, taxable allowances. இந்த 4 விஷயங்கள் சேர்ந்து வரணும். ஓகே, 4 விஷயங்கள். taxable allowancesனா இப்போ என்னென்ன அலவன்ஸ் பார்த்தோம்? HRA பார்த்தோம், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ் பார்த்தோம், டிஃபன் அலவன்ஸ் பார்த்தோம். இந்த எல்லா அலவன்சஸ்லையுமே taxable வேல்யூ என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கணும் RFA கால்குலேஷனுக்கு. அப்போ when you are asked to find out the taxable value of RFA or accommodation provided construction rate, you have to finish off all these calculations ahead. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். Now, இந்த பெர்கிசிட்ஸ் இருக்கு இல்லையா, சில கேஸில் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும் டாக்ஸபிள், இல்லைன்னு டாக்ஸபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பெர்கிசிட்ஸ் கேஸ். அப்போ அந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யார்? ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அப்படின்னா யார்? யாருடைய சேலரி நெட் ஆஃப் டிடக்ஷன் 50,000 அல்லது அது கீழே இருக்கோ அவர் பேர் நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. அவருக்கு பெர்கிசிட்ஸ் பல விஷயங்கள் எக்ஸம்ஷன். அவருக்கு சேலரினா என்ன அப்படின்னு சொன்னாக்க, பேசிக், DA forming part of salary, fixed percent commission, allowances and all. Of course, you can claim the deductions also. நீங்கள் டிடக்ஷன்ஸையும் கிளைம் பண்ணிக்கலாம். டிடக்ஷன்ஸ் மைனஸ் ஐட்டம் அதை கிளைம் பண்ண பிறகு என்ன பேலன்ஸ் இருக்கும், அந்த நம்பர் 50,000 ஆர் மோர், சார் 50,000 ஆர் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நாட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. அவர் பல விஷயங்கள் எக்ஸம்ஷன். வாங்குற சம்பளமே வருஷத்துக்கு 50,000 இது இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு தள்ளுபடி பண்ணிடு. 50,000 மேலே ₹1 போனாலும் ஆட்டோமேட்டிக்லி சம் பெர்கிசிட்ஸ் வில் பி டாக்ஸபிள். கிளியர்? அந்த கேஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயியா இல்லையான்னு பார்க்குறது ஒரு ரோல். அதுக்கு சேலரினா என்ன, இதெல்லாம் சேர்த்து. மோஸ்ட் ஆஃப் த அதர் கேசஸ் ரெஸ்ட். சேலரி என்ன அர்த்தம்? 3: பேசிக், DA ஃபார்மிங் பார்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அண்ட் டர்ன் ஓவர் அச்சீவ் பை. இந்த 3 விஷயங்கள் தான். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓகே, salary from other employer, salary from other employer, அது சார் RFA கால்குலேஷனுக்கு அதையும் நீங்கள் எடுத்துக்கணும், ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கால்குலேஷன் அதையும் எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார், நியாயம் அதோட சேலரி. ஒயில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறார், அந்த சேலரியும் கூட்டிக்கணும். You have to add that one also. If you are working in 2 or 3 under 2 or 3 employers, salary received from them also will be taken. இது ரெண்டும் ரொம்ப crucial. இது ரெண்டும் RFA calculation, specific employee case ரொம்ப ரொம்ப crucial. இப்போ இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். மிச்சம் எல்லாமே பார்த்துட்டோம். இதுவே retrenchment compensation வரும்போது அதுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உள்ளது அங்கே பொருந்தாது. மொத்தம் 5 டைப்ஸ் வில் பி தேர். ஓகே, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் வரும்போது சேலரின்னு சொன்னால் பேசிக், DL ஃபார்மிங் பார்ட், நான் ஃபார்மிங் பார்ட் ரெண்டுமே எடுத்துக்கணும். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வரும்போது பேசிக் மட்டும் எடுத்துக்கணும். அண்டு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயியா இல்லையான்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட். மிச்ச பல இடத்துல சேலரின்னு சொன்னால் 3 விஷயங்கள். 3: பேசிக், DA forming part of salary and fixed percentage of commission. It's not fixed commission, fixed percentage of commission. இந்த RFA and specific employee calculation இருக்கு இல்லையா, இந்த 2 கேஸ் ஸ்பெஷல்னு சொன்னோம் இல்லையா, எல்லாமே சேரும் எக்ஸெப்ட் என்னது, நான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி அண்ட் பெர்கிசிட்ஸ். இது 2 தவிர எல்லாம் சேர்ந்துடும், எல்லாம் சேர்த்துடணும். டிடக்ஷன்ஸ் பண்ண வேண்டாம் RFAக்கு. டிடக்ஷன்ஸ் பண்ண பிறகு என்ன வேல்யூ இருக்கோ அது ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கேல்குலேஷன் பேஸ் பண்ணி பார்த்துட்டு வில் நவ் கேல்குலேட் வாட் இஸ் அ டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் தி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். அதுக்கு இது தேவைப்படுது. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் முடிஞ்சோன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி பார்க்குறோம். அப்போ சேலரினா என்ன அதையும் நம்ம பார்க்கணும். இதை பார்த்துட்டோம்னா சேலரி ஃபார் த டிஃபரெண்ட் பர்பஸஸ் வில் பி கெட்டிங் ஓவர். ஆல்சோ கிவன் ஹியர் ஆஸ் யுவர் டேபிள் மாதிரி கொடுத்துருக்குறேன். யூ கேன் சி திஸ் கம்ஃபர்டபிளி. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மட்டும் சேர்க்க மாட்டோம்ப்பா. சேலரி ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் எப்போதுமே கான்ட்ரிபியூஷன் டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் லம்சம் அமௌண்ட்லாம் வருதுல்ல, அது சேலரியில் எப்போதுமே சேர்க்கக்கூடாது. அது சேர்த்தா எங்கேயோ போய் நிற்கும். கிராஜுவேட்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக ஆகிடும். அதெல்லாம் சேர்த்தா செட் ஆகாது. அதனால் அது மட்டும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
கிராஜுவிட்டி வேர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்ட் பேசிக் ஃபார்மிங் பார்ட் அண்ட் நான் ஃபார்மிங் பார்ட் 3 விஷயங்கள் சேரும். அண்ட் அதர் கேசஸ் எக்ஸப்ட் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனில் 3 விஷயங்கள். எந்த 3 விஷயங்கள்? பேசிக், டிஏ ஃபார்மிங் பார்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இதை தான் நான் எங்கே பல இடத்துல நான் 3ன்னு சொல்லுவேன், பல இடத்துல இதுதான். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸில் பேசிக் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2 தான் பெண்டிங் இருக்குது. அதில் ஆர்எஃப்இ கேல்குலேஷனில் சேலரின்னு என்ன அர்த்தம்னா பேசிக், டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி, ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அண்ட் ஆல் த டேக்ஸபிள் கேஷ் பெனிஃபிட்ஸ் அண்ட் அலவன்சஸ். எந்த பேரில் வந்தாலும் பணமாக வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் சேர்த்து ஆகணும். ஆனால் பெர்கிசிட்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெர்கிசிட்ஸ் எங்கேயும் சேராது. பெர்கிசிட்ஸ் will not be includable anywhere. This will not be includable anywhere. எதுக்குமே சேர்க்க மாட்டீங்க. Is that okay? Then salary from another employer, அதையும் நீங்க சேர்த்தாகணும் here. ஆனா ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயில டிடக்ஷன்ஸை நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி கேல்குலேஷனில் salary calculate பண்ணும்போது you have to consider the deduction is also be eliminated. Okay, clear? This is the logic. பெர்கிசிட்ஸ் தவிர அப்படின்னா நான் இது ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி கூட நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நார்மல் கால்குலேஷன் பெர்கிசிட்ஸ் தவிர, அவ்வளோதான்ப்பா. பெர்கிசிட்ஸை தவிர நம்ம கிராஸ் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறோம், நெட் சேலரி, அதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இது வந்து ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி கேஸ். இஸ் தட் கிளியர்? Now I have just briefed the salary for different purpose case as a table so that you can easily by heart this. Let's go for the perquisites. Now, perquisites set. செக்ஷன் 17 கிளாஸ் 2ல பெர்கிசிட்ஸ் பற்றி லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 9 ஐட்டம்ஸ். 8, 7ல் 7A ஒன்று இருக்கு. அப்போ 9 ஐட்டம்ஸ் அது. 9th ஐட்டம் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். அதில் ஒரு 8லேருந்து 10 ஐட்டம் இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி தான். ஸோ பெரிய கேல்குலேஷன்ஸ் அதில் வர போகிறதில்ல. இப்போ இதில் ரொம்ப பெரிய கேல்குலேஷன்ஸ் உள்ள 2 கண்டென்ட். ஒன்று ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைடட் அட் கன்செஷனல் ரேட். 2 ஒன்று தான். இந்த பெர்கிசிட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நான் கேஷ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன ஒர்த் இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் நம்முடைய வேலை. ஃப்ரீ குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன வேல்யூவாக இருக்க முடியும்னு கேல்குலேட் பண்ணி அது உங்கள் சேலரியில் எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கிட்ட அமௌண்ட்லேருந்து எதை நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கணும்னா, ஏதாவது அமௌண்ட் எம்ப்ளாயிட்டேருந்து எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு செப்பரேட் பண்ணிடணும். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன் சார், 10,000 ரூபா ப்ராப்பர்ட்டி 2,000 ரெண்ட் கொடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேல்யூன்னு கேல்குலேட் பண்ணிட்டு அந்த 2,000 செப்பரேட் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஃபெசிலிட்டிஸ் கிவன் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் இஸ் கால்ட் பெர்கிசிட்ஸ். வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் கிவன் அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஒர்த் ஃபார் தட். ஃப்ரம் தேர் எனி அமௌண்ட் ரெக்கவர்ட் இஸ் டிடெக்டபிள். டிடெக்ட் பண்ணால் நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது. நெகட்டிவ் ஆன்சர் வந்து 0 ஆக்கிடுங்க. இது வந்து ஜென்ரல் ரூல். ஓகே, அதனால் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். பாயிண்ட் 1 வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டேன் ஃப்ரீயாக. பாயிண்ட் 2 குவார்ட்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கல, ஒரு நாமினல் அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறீங்களோ அதுலேருந்து செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் ஒரு சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியுது. இதுதான் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ஸோடைய ப்ரொவிஷன்ஸ். இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், ஓகே, பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா, கிரிஞ்சு மாதிரி இருக்கும். கண்டென்ட் நடத்தும்போது அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல. ஸோ ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்டில் என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃப்ரீயாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்ததும் இல்லாமல் ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறாங்க, டிவி கொடுக்குறாங்க, வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க, கிச்சன் வேர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கலாமா? கொடுப்பாங்க, எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கம்பெனியை பார்த்து வேலைக்கு போங்க, சரி தானே? ஸோ அப்படி ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா,
அதுக்கு என்ன வேல்யூ எடுக்கணும்னா ஆல் த ஃபர்னிச்சர்ஸ் வில் பி கன்சிடர் அட் 10% வேல்யூ ஆஃப் தி ஒரிஜினல் காஸ்ட். ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ அதில் 10%. ஓகே. இப்போ என்னுடைய அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஐ வாஸ் இன் கர்நாடகா பவர் கார்பரேஷன். போனால் இந்த சேர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பந்தாவாக இருந்துச்சு. கேட்டேன் இதுக்கெல்லாம் எவ்வளோ டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு, எவ்வளோ இன்கம் போடுவாங்க. என்ன இதுக்கு ஒரு 10 ரூபா போடுவாங்க, இது 20 ரூபா போடுவாங்க. அந்த ஃபர்னிச்சர்லாம் தேக்கில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது பண்ணது, அப்படி பந்தாவாக இருக்குது. ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதில் 10%. நீங்கள் ஃபர்னிச்சர் அதெல்லாம் வாங்க முடியாது. அந்த காலத்தில் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ப்ராப்பர்ட்டி அப்போ வாங்கி போட்ட ஃபர்னிச்சர்ஸ். அன்றைக்கி அதோடைய புக் வேல்யூ வந்து 10,000 ரூபாய் இருந்திருக்கும். மொத்தம் எல்லாமே சேர்த்து 10% 1000 ரூபாய் தான் வேல்யூம்பா ஒரு வருஷத்துக்கே. புக் வேல்யூவில் என்ன ஒரிஜினல் வேல்யூ இருக்கோ அதில் 10% வில் பி கன்சிடர் ஆஸ் த பெர்கிசிட்ஸ் வேல்யூ. ஸோ ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸில் பல ஐட்டங்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஆஃபர்ட் பை த எம்ப்ளாயர், ஃப்ரீ காஃபி டிஃபன் டியூரிங் த பிரேக் ஆஃபர்ட், ஆர் லஞ்ச் டின்னர் ஆர் சப்பர் வாட் எவர் இட் மே பி ஆஃபர்ட் டியூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ், அண்ட் ஃப்ரீ கார் ப்ரொவைடட். Okay, free education facilities offered to the employees, kids, employees. அதே மாதிரி பிக்கப் அண்ட் ட்ராப் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வரும். ஒவ்வொரு லிஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். அதில் ஃபர்னிச்சர்ஸ் இருந்தால், ஃபர்னிச்சர் இருந்தால் அதோடைய வேல்யூ என்னென்னா, இதோடைய வேல்யூ என்னென்னா, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10% of original value of the asset minus amount recovered. ஏதாவது amount recover பண்ணியிருந்தால் அதை எடுத்துக்கணும். Balance is the value for the furniture. Clear? Provided if that furniture is owned by employer owned இருக்கணும். அதுவே அவர் ரெண்டலுக்கு வாங்கியிருந்தால், ரெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறார் எம்ப்ளாய்க்கு, rental value will be taken. Rental value will be taken minus amount recovered if any. ரெண்டு கேஸ், எம்ப்ளாயர் ஓன்டு ப்ராப்பர்ட்டியா ஆர் எம்ப்ளாயர் காட் இட் அண்ட் ஹையரா. ஓன்டு ப்ராப்பர்ட்டி அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் 10% ஆர் அமௌண்ட், அதுலேருந்து அமௌண்ட் ரெக்கவர்ட் லெஸ் பண்ணிக்கலாம். ரெண்டலாக இருந்தால் ரெண்டல் வேல்யூ வில் பி டேக்கன். இது வந்து ஃபெசிலிட்டிஸுக்கானது. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸை முதல்ல நம்ம முடிச்சிடணும். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்டில் ஒரு பார்ட் நம்ம முடிச்சுட்டு தென் வில் கோ ஃபார் த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இஸ் தட் கிளியர்? Now, let's see. Use of movable assets except computer and laptop. Except computer and laptop. Computer and laptop வந்து அஃபிஷியல் சொல்லிடுவாங்க, அதனால அந்த பெர்கிசிட்ஸ் வேல்யூவில் வராது. That will not fall under பெர்கிசிட்ஸ் வேல்யூ. Is that okay? அப்போ எம்ப்ளாயர் ஓன்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண கொடுத்துருந்தா 10% per annum of the actual cost will be taxable value. அவரே வாடகை வாங்கியிருந்தால் rent is taxable value. Less amount recovered if any. Okay, பெர்கிசிட்ஸில் 8th blockல fringe benefitsல one of them. Okay, Mr. Prabir Nandi, page number 45, page number 45, 3.1.45, 45. Okay, Mr. Prabir Nandi is a manager in H Limited. He gets salary rupees 30,000 per month. He is also allowed to use computer, video camera, television of the company. Okay, H Limited has also purchased
computer for rupees 1 lakh, video camera 30,000. they written down value கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவல் காஸ்ட் என்ன இருக்கோ அதில் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். டெலிவிஷன் செட் ஹஸ் பின் டேக்கன் அண்ட் லீஸ்ட் இன். டிவி வந்து லீஸ்ட் இன். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குறாங்க, வீடியோ கேமரா கொடுத்துருக்குறாங்க, வீடியோ கேமரா, டிவி கொடுத்துருக்குறாங்க, கம்ப்யூட்டர் இஸ் எக்ஸம்ட். வீடியோ கேமரா ஒரிஜினல் வேல்யூவில் 10% எடுத்துக்கணும், நாட் த ரிட்டன் டவுன் வேல்யூ. 30,000 rupees அதுக்கு 10%. எத்தனை மாதம் யூஸ் பண்ணாரோ அத்தனை மாதத்துக்கு தான் எடுத்துக்கணும். டிவி ரெண்டல், ரெண்டல் வந்துச்சுன்னா ரெண்டல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ரெண்டல் வேல்யூ பீயிங் 100 per month. 1200 இங்கே வரும்போது கண்டுபிடிக்கலாம். அண்ட் the employer recovers 500 per month. இது exempted. வீடியோ வரும்போது 30,000 10% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 3,000. டிவி 1,200. total value being 4,200. employer recovers 500 minus amount recovered. amount recovered 500 per month. அப்போ 12 monthsக்கு எவ்வளோ வருதுங்க? 6,000. இருந்தாலும் restricted to 4,200 only. is that okay? rental இருந்தால் rental value, employer owned இருந்தால் actual cost 10%. கம்ப்யூட்டர் லேப்டாப் கிடையாது, கம்ப்யூட்டர் லேப்டாப்பு கிடையாது. இது வந்து fringe benefits. this will fall under fringe benefits, right? clear? now எதுக்காக பெர்கிசிஸ்ல ஃபர்ஸ்ட் இது நடத்தி இருக்கிறேன்னு சொன்னால், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் நடத்தும் போது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் குவார்ட்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தால் குவார்ட்டர்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். சே அது ஒரு 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்ததும் இல்லாமல் ஃபர்னிச்சரும் ப்ரொவைட் பண்ணிட்டேன்பா. ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் இந்த கேல்குலேஷன் கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணோம். அப்போ த ஃபைனல் வேல்யூ பீயிங் 1 lakh. இது பேர் ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஸோ அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் தான் கேல்குலேஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் இருந்தால் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனுடைய கேல்குலேஷன் முடிச்சுட்டு ஃபர்னிச்சரோட வேல்யூ கொண்டு வந்து சேர்த்துருங்க. குவார்ட்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கல, ஒரு நார்மல் அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க. அப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதில் வந்து நார்மல் அமௌண்ட் வாட் யூ சார்ஜ் இஸ் டிடெக்டட். பட் நெகட்டிவாக போயிடக்கூடாது. வேல்யூ ஷுட் நாட் பி நெகட்டிவ், 0 தான் மேக்ஸிமம். இஸ் தட் ஓகே? அதனால் இது ரெண்டு லிங்க் பண்ணி படிக்கணும். அதனால் இதை முதல் முடிச்சுட்டு ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட்ஸ். நவ் லெட்ஸ் கோ ஃபார் த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கேஸ். கிளியர்? நவ் this rent free accommodation 17 class 2 subclass 1 and 2 ரெண்டுமே சேர்த்து ஒண்ணா பார்த்துக்கலாம். 17 class 2 1 subclass 1 and 2. அதுல இந்த ரெண்டுமே taxable for all short of employees. 3 and 4 ஒரே ஐட்டம் தான், லைக் கார் or free gas, water, electricity employer provide பண்றார். ஃப்ரீயா வீட்டுக்கு கார்டனர், வாட்ச்மேன்லாம் ப்ரொவைட் பண்றார். இது மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு மட்டும் டாக்ஸபிள் அல்லது எல்லாத்துக்கும் டாக்ஸபிள் அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் இருக்கு. அப்போ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் கால்ட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகே, we have to learn that separately. அந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ் கேஸில் நமக்கு என்ன வருது?
50,000 அப்படிங்கிற லிமிட் இருக்குது. அதில் என்னென்ன சேலரிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ப்ரீமியம் கேஸ் வரும்போது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு இதெல்லாம் ஸ்பீடாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் டைம் கன்சியூம் ஆகுறது சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் பல ஒரு 8-9 ஐட்டம் இருக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். ஃபர்னிச்சர் பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரெஃபர் கூட பண்ண வேண்டாம், ஐடியா இருந்தால் போதும். ப்ரொவிஷன்ஸை பை ஹார்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப எது மறந்துடும் உங்களுக்கு, ஒரிஜினல் வேல்யூவில் 10%, WDவில் 10%, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதான் அது திரும்ப பார்த்தா போதும். கேல்குலேஷன் பார்ட் ஒன்றுமே கிடையாது. டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ஃபினிஷ் அப் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் வித் த ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன் ஸ்ட்ராங் ஆகணும்னா ரிப்பீட்டேஷன்ஸ் ஒன்று தான் வலி, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் 2 கேசஸ்லுமே இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்ஸ், ஸ்பெசிஃபைட் அன்ஸ்பெசிஃபைட் ஹூவர் இட் மேபி இட் இஸ் டாக்ஸபிள். அதனால் இதை முடிச்சிடலாம். 3rd 4th போகும்போது நம்ம ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னா யார் தெரிஞ்சுட்டு தான் போக முடியும். ஸோ இதோட நம்ம ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸில் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்னிச்சர் இன்க்ளூட்ஸ் டிவி, வாஷிங் மிஷின் அண்ட் ஆல். ரைட். நவ் so almost I have given 7 points here. 7 points here. Okay. சும்மா அப்படியே கேஷுவலாக பார்த்துக்கலாம். We'll try to finish up 3 points. First, accommodation என்ன? 17 class 2 subclass 1 and 2 rent free accommodation, accommodation concession rent ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். இதுல accommodation என்ன சார் அப்படின்னா, மேபி ஃபிக்ஸ்ட் அகாமடேஷனும் இருக்கலாம், ஃப்ளோட்டிங் அகாமடேஷனும் உண்டு. ஹவுஸ், ஃப்ளாட், ஃபார்ம் ஹவுஸ், இன் ஹோட்டல், மோட்டல், சர்வீஸ் அபார்ட்மெண்ட், கெஸ்ட் ஹவுஸ். ஃப்ளோட்டிங் அகாமடேஷன் காரவான், மொபைல் ஹோம் அண்ட் ஷிப் எக்ஸெட்ரா. எங்களுக்கு இருக்கிற வீட்டிலேயே வாழ்க்கை இல்லை, இதில் இதெல்லாம் இருக்குப்பா, அனுபவிக்கணும்ல. ஷிப்பில் போய்ட்டு ஒரு மாதம் வாடகை எடுத்து தங்கி பாருங்க, இருக்குல்ல. கேரளாலலாம் போட் ஹவுஸ் இருக்குது. யூ கேன் கோ அண்ட் ஸ்டே, 1 week ஸ்டே பண்ணலாம் போட் ஹவுஸில். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போட் ஹவுஸ் தான் அங்கே. ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டே இன் போட் ஹவுஸ் ஆல்சோ, யூ கேன் என்ஜாய். மறக்காமல் நீச்சல் கற்றுங்க. ஓட்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு பயம் இருக்கும். ரைட். ஸோ கேரவன் தட் யூ நோ. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இன்னொரு 5-10 years வரும்போது அவங்க எல்லார் வீட்லேயும் கார் இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் கேரவன் இருக்கும் அடிஷ்னலாக. ஸோ தென் நவ் வாட் ஹேப்பன்ஸ், ஆளாளுக்கு ஊரை சுற்றுறோன்னு ஒரு கேங் போயிட்டுருக்கு. அப்போ அதில் கேரவன் இருந்தால் பெட்டர் தானே. இப்போ இதுன்னா மகா கும்பா, அதில் ஒரு ஃபேமிலி வந்து எங்கே போய் ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியலன்னு இனோவாக்கார கேரவனை மாற்றினா ஒரு 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு. ஸோ கோ அண்ட் ஸ்டே. எங்கே போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணுறது, ஹோட்டல் அலைய முடியாது, அப்படியே கேரவன் மாற்றிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே. So you can have the caravan, mobile home and ship. House தெரியும், அது ஒன்று தான் தெரியும். ஃப்ளாட் தெரியும். ஃபார்ம் ஹவுஸ் விவசாய நிலத்தோடு இருக்கக்கூடியது. ஹோட்டல் அகாமடேஷன்ஸு, மோட்டல். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், எமர்ஜென்சிக்கு கார் ஒரு அளவுக்கு மேலே ட்ரைவ் பண்ண முடியல, ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போய்டுவீங்க, இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி மோட்டல். ஹோட்டல் கம் இது அகாமடேஷன் 2 சேர்த்து வந்துச்சுன்னா மோட்டல். மூவபிளாக இருக்கிறது, அது மூவ் ஆகுது, நீங்கள் மூவ் பண்ணும்போது ஸ்டே பண்ணுறது. சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்பது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டுட்டாங்க, சும்மா இருக்க வேண்டாமே அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராண்டியராக ஃபேமிலி வராங்க, எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஹோட்டல்ஸில் ரூம்ஸ் கட்டுப்படி ஆகலை, தென் அதே மாதிரி ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. தட் சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் லைக் நார்மல் ஹோட்டல். லைக் ஹோட்டலில் எப்படி நீங்கள் போனீங்கன்னா சாப்பாடு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீட்டாக அந்த லாண்ட்ரி சர்வீசஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி கொடுப்பாங்க. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ட்ரிச்சிலேயே இங்கேயே பக்கத்துலேயே நாலேஜ் இருக்குது. பர் டே ஸ்டே காஸ்ட் வந்து ஈக்குவலன் டு ஹோட்டல் காஸ்ட் தான் வரும். 1500-2000 rupees பர் டே வரும். சில இடத்துல 10,000 கூட வந்துடுது பர் டே காஸ்ட்டு.
கெஸ்ட் ஹவுஸ் அதுவும் இருக்கலாம். ஸோ அகாமடேஷன் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக மேக்ஸிமம் கேட்கறது இல்லை, பட் லாஜிக். ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், யூனியன் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, அஃபீஷியல்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இவங்களுக்கு எல்லாமே நாட் டாக்ஸபிள், ப்ரொவைடட் ஒன்லி இஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம். 115 பிஎஸ்சிலேருந்து வந்திருந்தா மட்டும்தான் இது உண்டு, இல்லைன்னா கிடையாது. இஸ் தட் ஓகே? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது தியரி. இப்போ தான் டேக்ஸ் கேல்குலேஷன் பார்ட் பார்க்குறோம். ஜென்ரல் கேஸ் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வரும்போது ரெண்டு பார்ட்டை பிரிக்கலாம். ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, non-government employee. Government employee இருந்தால் quarters or any flats given, அதுக்கு லைசன்ஸ் ஃபீன்னு சொல்லுவாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீஸ் இஸ் taxable வேல்யூ. ஓகே, ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், பட் லைசன்ஸ் ஃபீஸ்னு ஒரு 6,000 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா that 3,000 will be the taxable perquisites value. அதுலேருந்து மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்ட் கேன் பி சப்ட்ராக்டட். இதுவே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ஓகே, ரெண்டு பார்ட்டாக பிரிங்க. எம்ப்ளாயர் ஓன்டா, எம்ப்ளாயர் வந்து வாடகை எடுத்ததா, ஹயர்டா. ஓன்டா இருந்துச்சுன்னா எந்த லொக்காலிட்டியில் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பாருங்கள். அந்த இடத்துல பாப்புலேஷன் வந்து 40 lakhsக்கு மேலே இருக்கா. 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ், 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் 40 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 10% ஆஃப் சேலரி வில் பி டேக்கன். அதுவே பாப்புலேஷன் இஸ் எனிவேர் பிட்வீன் 15 lakhsலேருந்து 40 lakhsக்குள்ளார இருந்தால் 7.5% ஆஃப் சேலரி வில் பி டேக்கன். அண்ட் லெஸ் தேன் 15 lakhs அந்த சிட்டியில் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா 5% ஆஃப் சேலரி வில் பி டேக்கன். இஸ் தட் ஓகே? Whatever the calculation you do here, from there any amount recovered is subtracted. Any amount recovered will be subtracted. Is that clear? ஸோ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் நல்லா கவனிங்க. கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ரெண்டாக பிரிக்கிறீங்க. கவர்மெண்ட் வரும்போது நமக்கு என்ன இருக்குது? லைசன்ஸ் ஃபீ மே பி ஃபிக்ஸ்ட், தட் லைசன்ஸ் ஃபீஸ் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள். இன் கேஸ் ஆஃப் நான் கவர்மெண்ட், எம்ப்ளாயருடைய ஓன்டு செல்ஃப் ஓன்டு ப்ராப்பர்ட்டியா இல்லை அவர் வாடகை வாங்கி கொடுத்துருக்கிறாரா, ஓன்டாக இருந்துச்சுன்னா எந்த சிட்டியில் கொடுக்குறாங்க, அந்த சிட்டியில் 2011 சென்சஸ் படி என்ன பாப்புலேஷன் இருந்துச்சு. 2011 பாப்புலேஷன் 40 lakhs மேலே இருந்துச்சுன்னா 10% ஆஃப் சேலரி, ஆர் இஃப் த ரேஞ்ச் இஸ் எனிவேர் பிட்வீன் 15 to 40 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா 7.5%, 15 lakhs கீழே இருந்துச்சுன்னா 5% ஆஃப் சேலரி will be taken. And in case of higher இருந்துச்சுன்னா whichever is lower of two, number 1 10% of salary, and number 2 higher rental charges. Okay, rental. இந்த ரெண்டுல whichever is lower will be taken. எந்த வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த லீஸ் ஹோல்டு, நான் கவர்மெண்ட் பட் எம்ப்ளாயர் ஓன்டா இருந்துச்சுன்னா 10%, 7.5% ஆர் 5% மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஹையர்டாக இருந்துச்சுன்னா அவர் வாடகை எடுத்திருந்தால் 10% ஆஃப் சேலரி ஆர் ஹையர் சார்ஜஸ் விச் எவர் இஸ் லோவர் வில் பி டேக்கன். இது கால்குலேட் பண்ணியாச்சு. இது வந்து ஏதாவது அமௌண்ட் ரெக்கவர் பண்ணியிருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் ஃபர்னிச்சருடைய ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் வேல்யூவை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல். இஸ் தட் ஓகே? நவ் one more point just for theory. I have not seen any illustration on this. Accommodation provided by government to an employee serving on deputation. Deputation இருந்தால், ஓகே, டெபுடேஷன் இருந்தால், இந்த டெபுடேஷன் ஏற்கனவே சொன்னேன், திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், கும்பகோணத்துக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் வேலை சார், அங்கே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், நீங்கள் ஒரு 3 மாதம் இருந்துட்டு வாங்க அப்படின்ட்டார். ஸோ 3 மாதம் அங்கேயும் போய் வேலை செய்கிறார். இங்கேயும் அவருக்கு வீடு இருக்கும், அங்கேயும் வீடு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் he resides in the government quarters in Trichy. Suddenly he was shifted to Kumbakonam for a short period deputation. அங்கேயும் ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். பட் டெபுடேஷன் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவருக்கு ரெண்ட் வரும்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோமோ அது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொவைடட் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இஃப் இட் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். இந்த கேஸ் வந்து ரேர் தான். ஸோ வேணா தெரிஞ்சுங்க, மற்றபடி தேவையில்லை. ஸோ 1 and 3 வெரி ஆஃபன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் யுவர் கொஷின். Now, note. சில எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பார்த்துட்டு நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நோட் அண்ட் பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். salary ஃபார் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு எல்லாமே சேரும்.
ஒன் ஆர் மோர் எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணி சேலரி வாங்கினாலும் அதையும் நம்ம சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். Include all monetary benefits, bonus in accrual basis, DA, forming part of salary, salary from 2 or more employees எல்லாமே சேர்த்துக்கணும். ஆனால் எது சேர்க்க வேண்டாம், அட்வான்ஸ் சேலரியோ அரியர் சேலரியோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் லம்சமாக வர்றதோ பெருக்கிசெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம், அது இங்கே சின்ன சம்மரி மாதிரி கொடுத்துருக்குறேன். ரைட். Now, what more other points you have to understand na? Note number 1. Note number 1 நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துட்டோம், fringe benefitல பார்த்துட்டோம். என்னது? If in addition to the rent free accommodation, furniture provided சொன்னால் 10% of cost of furniture or higher charges is the perquisites value. Number 1. Right. And 2 and 3 case பார்க்கலாம். Second case வந்து 1/4/2024, 31st March 25, 1/1/25 அன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டார். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீரியட்ல இருந்தார், இந்த டேட்ல வந்து டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர் ஆயிட்டார். இது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். இவர் வந்து இந்த என்டையர் இயர் வந்து அந்த வீட்டை ஆக்குபை பண்ணியிருக்கார், ரிட்டையர் ஆன பிறகும் வெக்கேட் பண்ணல. ஓகே, அப்படின்னா இந்த பீரியட்ல ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சேலரியில் டாக்ஸபிள். இந்த கேஸில் திஸ் இஸ் டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். என்ன காரணம்? After the retirement, there is no relationship between these two as being the employer and employee. Employer-employee relationship இல்லை, பட் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் என்ஜாய் பண்ணுறாரு. அப்போ இது சேலரியில் வராத, இப்போ எந்த ஹெட்டில் வரணும்னா ஜென்ரல் ஹெட்டான இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் இது டாக்ஸபிளாக மாறிடுது. இஸ் தட் கிளியர்? Hope so you could understand these two. And third point, taxable only if availed by employee, not just provided by the employer. அதாவது 1/7/2024 அவர் ஜாயின் பண்ணிட்டார் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 1/4/24 அன்னைக்கு, அண்ட் இயர் எண்ட்ஸ் ஆன் 31st March 2025. ஓகே, இது வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிருக்காரு. இங்கே எம்ப்ளாயி இல்லை, இங்கே ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ண உடனே ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துட்டார். ஆனால் அவர் வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறது 1st October 2024 பிறகு தான் யூஸ் பண்ணுறாருன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் திஸ் பீரியட். தோ ப்ராப்பர்ட்டி இஸ் கிவன், சும்மா லாக் பண்ணி வச்சிருக்கிற, அவர் போய் தங்கவே இல்லை, அனுபவிக்க இல்லைன்னா அவருக்கு அது டாக்ஸபிள் கிடையாது. இட் இஸ் நாட் ப்ரொவிஷன், இட் இஸ் வாட் அபவுட் பொசஷன். ஐ எம் பொசஸிங் இட் ஆர் நாட். இஃப் ஐ பொசஸ் பீங் த எம்ப்ளாயி, நான் போய் தங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க தென் இட் இஸ் டாக்ஸபிள் ஃப்ரம் தட் டேட் ஒன்லி. ஸோ டாக்ஸபிள் ஒன்லி அவைல்டு பை எம்ப்ளாயி, நாட் ஜஸ்ட் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர். நான் உனக்கு வீடு கொடுத்துட்டப்பாங்க, சாவியில் இருக்கு, எப்போனாலும் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த டேட்லேருந்து கேல்குலேஷன் ஸ்டார்ட் ஆகாது. என்னைக்கு நான் போய் உள்ளார தங்குறனோ அந்த டேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 3 points. One is furniture provision. Next one is rent-free accommodation provided after the termination of this, the income from other sources. மூணாவது வரும்போது it is taxable only when he avails, not on the date of provision. So these are the 4 points. Right. So இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா basic over. So basic illustration நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. Additional point we will discuss in the next class. So இதில் question number 1 and 2 ரெண்டு question நம்ம பார்த்துடலாம் basic. அதுக்கப்புறம் 4th அப்புறம் நம்ம we still have some other points, we will be discussing that in the next class. 5, 6, 7 எல்லாமே நம்ம next classல பார்க்கலாம். So 4 வரைக்கும் இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். அதில் first illustration நம்ம பார்க்கலாம். Mr. Abhilash is a central government employee. He is provided with accommodation, license fee determined by the government 3,000 per month. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். An amount of rupees 2,000 is deducted from his salary towards such rent. Amount recovered is deductible. Determine the taxable value of the perquisites for the accommodations at a concessional rent. So எந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ணாமல் கொடுத்தால் அது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். செக்ஷன் 17 class 2 சப் கிளாஸ் 1. சப் கிளாஸ் 2ல வந்து ஃப்ரீயாக கொடுத்ததும் இல்லாமல் ஒரு அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, கொடுத்ததும் இல்லாமல் ஒரு அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, கன்செஷனல் ரெண்ட் வந்துடும், அது ரெண்டாவதுல வரும். அந்த சப் கிளாஸஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஐடியா இருக்கணும் உங்களுக்கு அட்லீஸ்ட். காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ப்ரொவைடட் பீங் 1 lakh அண்ட் ஹையர் சார்ஜஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பீங் 2,000 பெய்ட் ஃபார் 8 months ஒன்லி. 8 மாதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேல்குலேட் பண்ணும்போது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோட வேல்யூ 3,000 per month into 12 months எவ்வளோ வருதுங்க? 36,000 minus amount recovered 2,000 into
12, 24,000. So taxable rent-free accommodation being rent-free unfurnished accommodation. Furniture no provide பண்ணல. Rent-free unfurnished accommodation 12,000 rupees. Now furnitures. Okay. அதில் cost of furniture 1 lakh owned by him. Owned one இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும்? ஒரிஜினல் காஸ்ட்டில் 10%, 10,000. ரெண்டாவது ஹையர்ட் அவுட் 2,000 per month இன்ட்டு 8 மாதம் தான் கொடுத்துருக்காரு, இன்ட்டு 8 months 16,000. Is there any amount recovered for this? No. அப்போ 26,000. If I add up these total, 38,000 will be the taxable perquisites here. Taxable perquisites in case of government, central government employee. If it is clear, text me. We will move on to the last one for the non-government employee. Government employee case ரொம்ப simple. Non-government employee la different scenario பார்த்துட்டோம்னா rent free accommodation la 4 points வரைக்கும் over. இதுக்கப்புறம் additional points, some exemptions are there. Another one being accommodation provided on transfer or accommodation provided in hotel on transfer. Okay. Transfer அப்போ 2 வீடு கொடுத்துருக்குறாங்க, இங்கே இருக்குது, போன புது இடத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க, அல்லது ஹோட்டலில் தங்கி கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரெண்டு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது கான்செப்ட் கம்ப்ளீட்டாக ஒரு Now, next illustration. Or submits the following information regarding his salary income for the year 24-25. Basic, DA, எல்லாமே ஃபார்மிங் பார்ட்டு, CCA என்னென்ன இருக்குது? பேசிக் இருக்குது 1,70,000 per annum. DA fully forming part of salary only, 60% on this. $1,02,000. City compensatory allowance CCA 300 into 12, 3,600. Children education allowance நம்ம shift out of the default tax regime assume பண்ணிக்கலாம். Okay, 400 per month per child for 3 children. So 400 into 3 into 12, 14,400 minus 100 per child for 2 children for 12 months. எவ்வளோ வருதுங்க? 2,400. Then 12,000 is the taxable children education allowance. Transport allowance 12,000 rupees, 1,000 per month for 12 months, 12,000. He is provided with rent-free accommodation which is owned by the employer. Employer owned. The fair rental value of the house property நமக்கு தேவையில்லை, போடப்படுறதுக்காக கொடுத்துருக்காங்க, not required. Compute the value of the perquisites for the accommodation provided, assuming that the accommodation is provided in a city where population exceeding 40 lakhs or in the range between 15 to 40 lakhs or less than 15 lakhs. Less than 15 lakhs மாட்டீங்க. Okay, less than 15 lakhs. Okay. Upper salary for this purpose is what?
all the monetary benefits before deduction. Perquisites வரக்கூடாது, retirement lump sum benefit வரக்கூடாது. மற்றபடி இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 2,99,600. Now rent free accommodation உடைய வேல்யூ. Scenario A, scenario B, scenario C. அதாவது population is more than 40 lakhs scenario, population is 15 lakhs to 40 lakhs scenario, population is less than 15 lakhs scenario. First case வரும்போது 15% of salary, இங்கே வரும்போது sorry 10% of salary. Okay, 10% of salary, 7.5% of salary, 5% of salary. Okay, அப்போ 2,99,600க்கு 15% சரி 10% போட்டிங்கன்னா போன வருஷம் வரைக்கும் நான் 15 நடத்தி இப்போ மைண்டில் 15 தான் நிற்கிது. இந்த வருஷம் மாற்றிருக்கிறாங்க, ரைட்? ஸோ அதனால் 10% வில் பி அப்ளிகபிள் இன் திஸ் கரண்ட் இயர். அது மறக்கணும்னு சொல்கிறேன், மறந்து சொல்ல மாட்டேங்குது சார். ஸோ 2,99,600 10% போட்டிங்கன்னா 29,960, 7.5% போட்டிங்கன்னா 22,470, 5% போட்டிங்கன்னா 14,980. Is that clear? Minus amount recovered if any. So with that we wind up today's lecture. We'll continue the next class. By tomorrow, I think tomorrow we have the class. We'll go with the subsequent lectures.